Assalamu alaikum. Good evening to all. So voice clear இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? சார் வாய்ஸ் கிளியரா இருக்கா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஓகே சார் ஓகே. ஏன் யாராலையும் பேச முடியாதா? வெளியே இருக்கீங்களா? वालेकुम अस्सलाम கேக்குது பாய் ஹலோ. கேக்குது பாய் वालेकुम अस्सलाम கேக்குது ஓகே 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 சார் ஓகே ஃபைன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் யாராவது சொல்ல முடியுமா? நம்ம என்னென்ன பார்த்தோம்னு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பண்ண முடியுமா யாராச்சும்? நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பண்ணுங்க. யாராச்சும் பண்ண முடியுமா? சார் எப்படி ஒரு பையர்ட்ட கனெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. புரியல புரியல. எப்படி ஒரு பையர்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தோம்? சார் நம்ம இப்போ ஒரு கண்டெய்னர் ஃபியூமிகேஷன் அந்த மாதிரி இது சொல்லி கொடுத்தலாம். பேக்கிங் என்னென்ன டைப்ஸ் பேக்கிங் இருக்கு? பேக்கிங். ஆமா சார் பேக்கிங். ஓகே ஓகே அதாவது ஒரு வெப்சைட்ல பாக்குற மாதிரி சொல்லியிருந்தீங்க. IIP.in அந்த மாதிரி. ஓகே ஓகே. இந்தியன் IIP. ஆமா சார். ஒரு பையர் ஐடென்டிஃபை பண்ணலாம் எப்படி அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க சார். ஒரே ஒரு வெப்சைட் காமிச்சு நான் எப்படி பையர் கிட்ட கம்யூனிகேட் பண்ண சொல்லி கொடுத்தேன்ல. ஸோ அப்போ நான் பையர் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி கம்யூனிகேட் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லியிருந்தேன் இந்தந்த டேஸ் மட்டும் தான் நீங்க என்கொயரி பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கா ஒரு 3 இது செக் பண்ணி தான் நான் வந்து பையர் கிட்ட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தேன். என்னென்னு சொல்லுங்க சார். மெயில ஷெட்யூல் பண்ணி அனுப்புறது பெஸ்ட். புரியல. ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம மெயில ஷெட்யூல் பண்ணி அனுப்பணும் சார் பையர்ட்ட. ஓகே ஓகே. எப்பப்போ பையருக்கு மெயில் அனுப்பணும் எப்பப்போ அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன்ல. ஆமா சார். இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே அனுப்பக்கூடாது. இந்த இடப்பட்ட டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அனுப்பிக்கணும். ஓகே ஓகே ஓகே. வேற என்னென்ன செக் பண்ண சொல்லியிருந்தேன்? மெயில் அனுப்பிட்டோன்னா ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி நம்ம ரிப்ளை எதுவும் வருதான்னு பார்க்கணும் சார். ஓகே. இல்ல மெயினா இன்னும் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஒரு மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க ஓகே இந்த டேஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொன்னீங்க. வேற ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன செக் பண்ண சொல்லியிருந்தேன்? டைமிங் பார்க்க சொன்னல. அந்த கண்ட்ரியோட டைமிங் செக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அது ஹாலிடேவா ஒர்க்கிங் டே. ஏன்னா இதுல வந்து நமக்கு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போதான் வந்து நம்ம கரெக்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதோட ஃப்ளோ யாராவது சொல்லுங்க. அதை சொல்லுங்க பாப்போம். என்னென்ன பண்ணணும்னு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பண்ணுங்க. ஏன் டெய்லி கேட்குறேன்னா, ஸோ அப்படியே உங்களுக்கே திருப்பி கொஞ்சம் ரீகால் பண்ண மாரி இருக்கும். ஓகே. ஏதாச்சும் டவுட் இருந்தா இப்பயே கொஞ்சம் அப்படியே இதான மாரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ரிப்பீட்டடா கேட்கிறேன். என்னென்ன பண்ணோம் சொல்லுங்க? பையர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணோம்? பையர் ஒரு வெப்சைட்ல ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்பணும். ஓகே. இனிஷியல் லெட்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாரி இனிஷியல் லெட்டர் சார். இந்த மாரி உங்களோட வெப்சைட்ல நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அப்படின்ற மாரி நீங்க ஒரு இனிஷியல் லெட்டர் அனுப்புனீங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? சார் அவங்க ரிப்ளை பண்ணனா திருப்பி ரிமைண்டர் லெட்டர்னு ஒன்று அனுப்பணும். ரிப்ளை வரலன்னா ரிமைண்டர் கொடுத்தோம். ஓகே. நெக்ஸ்ட் ஆமா சார். அப்புறம் அவங்க வந்து இப்போ ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஃபாலோ அப் லெட்டர் மாதிரி அனுப்பணும். நம்ம நீங்க ஒரு அனுப்பி விட்டீங்கல்ல. ஃபாலோ அப் லெட்டரோட ரீசன் என்ன சார்? ஃபாலோ அப் லெட்டருக்கு எதுக்கு அனுப்புறோம்? பரவாயில்ல. ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எதுக்கு? சார் அந்த ப்ராடக்ட் அந்த நம்ம இன்கோ டர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி அவங்க ஃபில் பண்ண சொல்ற மாதிரி அனுப்பணும். கரெக்ட். ஒரே வார்த்தை சிம்பிள். ஃபாலோ லெட்டர் நம்ம எதுக்கு அனுப்புறோம்னா, எனக்கு என்ன ப்ராடக்ட்னு தெரியும். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு எல்லாமே வேணும். எதுல பேக் பண்ணணும்? எங்க வரைக்கும் கொடுக்கணும்? எப்படி பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சா தான் என்னால கொட்டேஷன் கொடுக்க முடியும். அப்படிதானே? ஸோ அதனால இந்த ஃபாலோ அப் லெட்டர் நம்ம பையருக்கு சென்ட் பண்ணி
அவங்க கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு நம்ம எல்லாமே என்ட்ரி பண்ணி ஃபைனலாக ஒரு பையருக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக திருப்பி சென்ட் பண்ணிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். இதுதான் நம்ம பண்ணோம். அப்படிதானே? ஓகே ஆமா சார். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஷிப்மெண்ட் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அது எது ஏரா இருந்தால் எந்த மாதிரி என்கொயரி ஆகும்னா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் வரும். அதை நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே. தயவு செய்து ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அன்னைக்கு நான் வச்சிருந்தது தான். இப்போ நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க. இப்போ ஒரு இது வந்து ஷிப்மெண்ட்க்கு நான் காமிச்சிருந்தேன். மோட் ஆஃப் ஷிப்மெண்ட் வந்து ஷிப்மெண்ட் நான் சொல்லிக் குடுத்திருந்தேன். இதே இது ஏர் ஷிப்மெண்ட்டா இருந்தா என்ன ஆகும்னா, இதெல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். பேக்கிங் குடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பாக்ஸ்ல தான் மேஜரான ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஏர்ல. பேக்கும் போது. ஆனா அதிகபட்சமா வந்து பாக்ஸ் தான் அதிகமா வந்து ஏர் ஷிப்மெண்ட்ல பண்றாங்க. ஓகேங்களா? குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏர் ஷிப்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் மினிமம் ஒரு 50 கேஜி மேக்ஸிமம் 2 டன் வரைக்கும் பண்ணலாம் ஏர் ஷிப்மெண்ட்ல. 50 கிலோ நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2000 கேஜி வரைக்கும் ஒரு ஏர் ஷிப்மெண்ட்ல நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்கோடெர்ம்ஸ் எல்லாமே ஓரளவு சேம் தான். ஓகேங்களா? சர்டிபிகேட் வந்து இந்த எல்லா சர்டிபிகேட்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி சிக்கு பதிலா ஏர் பண்ணணும். பேமெண்ட் டெர்ம்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்க. இன்கோடெர்ம்ஸ் அண்ட் பேமெண்ட் டெர்ம்ஸ் சொல்லியிருந்தேன். பேமெண்ட் டெர்ம்ஸ்ன்றது இன்கோடெர்ம்ஸ்ன்றது சிஏஎஃப் தான் நம்ம பண்ண போறோம். ஆனா பேமெண்ட் டெர்ம்ஸ் இருக்கும்போது ஏர் ஷிப்மெண்ட்னு வந்தாலே 100% அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? மத்த எந்த பேமெண்ட் டெர்ம்ஸையும் நீங்க ஒத்துக்காதீங்க. ஏன்னா ஏர் ஷிப்மெண்ட்ன்றது ஜஸ்ட் நீங்க அனுப்ப போறீங்க. இப்போ நீங்க ஒரு கல்ஃப்ல அனுப்புறீங்கன்னா ஜஸ்ட் 4 ஹவர்ஸ் தான் அங்க ரீச் ஆக போகுது. அவங்க ஒரு 4 மணி நேரத்துல கிளியர் பண்ண போறாங்க. ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ப்ராசஸ் தான் ஆக போகுது. 1 டே ப்ராசஸ்ன்னு வைங்க. இது வந்து நீங்க 100% அட்வான்ஸ் வாங்கி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு சேஃப்டி. இதுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்க எந்த இதுவுமே கிடையாது. சிக்கு வந்து பேமெண்ட் வந்து ஒருவேளை பையர் தரலனா கூட அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு. பட் ஏர் ஷிப்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு பையர் கிட்ட இருந்து வரலன்னா எந்த இதுவுமே உங்கள வந்து இது பண்ணாது. அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இத பண்ணணும். ஓகேங்களா? ஏர் ஷிப்மெண்ட்க்கு அந்த இசிஜிஎஸ்ன்னு ஒரு கான்செப்ட்டே கிடையாது. ஒன்லி ஃபார் சிக்கு மட்டும் தான் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க. ஓகேங்களா? மினிமம் 50 கேஜி டூ மேக்ஸிமம் ஒரு 2000 கேஜி வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஆர்டர் எடுத்து நீங்க தைரியமா பண்ணலாம். இப்ப நம்ம ரெகுலரா வந்து குவைத்துக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம். வீக்லி வந்து நம்ம ஒரு 1000 கேஜி வந்து பண்ணிட்டே இருக்கோம். வாரம் நமக்கு போயிட்டே இருக்கும். சென்னை ஏர்போர்ட்லேருந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட். மெயினா என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட அங்க வந்து ஒரு டெலிவரி டெர்ம்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? இதுல வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட்ட எப்போ குடுப்பீங்க? அப்படின்ன மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படிதானே? நம்ம வந்து ஆஸ் பெர் பிஓ நீங்க பிஓ தர டைம்ல நான் வந்து எப்போ உங்களுக்கு ப்ராடக்ட்ட குடுக்குறேன் அப்படின்ன மாரி நம்ம குடுத்திருந்தோம். இந்த நம்ம கண்ட்ரில இருந்து அவங்க கேட்கிற கண்ட்ரி துபாய் ஜபுல் அலிக்கு எவ்வளவு டேஸ்ல போகும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு டேஸ்ல போய் சேரும் ஷிப்மெண்ட்? சார் சென்னையில இருந்து இப்ப துபாய்க்கு ஒரு சி கார்கோ மூலமா போகுதுன்னா எவ்வளவு டேஸ்ல போய் சேரும்? எதுவும் ஐடியா இருக்கா? எவ்வளவு டேஸ்ல போய் சேரும்? அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. www.cdistance இது நோட் பண்ணிக்கோங்க. எல்லா கண்ட்ரியுமே செக் பண்ணிக்கலாம். c-distance.org நோட் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்ட. ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுல நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிரும். இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ்க்கு போறதுக்கு எவ்வளவு டேஸ் ஆகும் அப்படின்ன மாதிரி நீங்க கீழ வந்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு டேஸ் ஆகும்ட்டு.
இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. செலக்ட் போர்ட். எந்த போர்ட்ல இருந்து நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இதுல வந்து நான் இப்போ வந்து இந்தியால இருந்து தான் ப்ராடக்ட் அனுப்புறேன். ஸோ இந்தியால இருந்து என்ன போர்ட்? நான் இப்போ வந்து சென்னை போர்ட்ல இருந்து அனுப்புறேன்னா சென்னை. ஓகேவா? எங்க அனுப்புறீங்கன்னா, இப்போ நான் சப்போஸ் ஒரு துபாய்க்கு அனுப்புறேன். யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ். ஸோ அங்க நெறைய போர்ட் இருக்கு. அதுல வந்து நான் ஜபல் அலி தான் அனுப்புறேன். ஓகேங்களா? ஜபல் அலி. குடுத்து கால்குலேட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா 10 டேஸ் 22 ஹவர்ஸ்ல உங்களுக்கு சென்னையில இருந்து ஜபல் அலிக்கு உங்களோட வெசல் போய் சேர்ந்துரும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே இப்போ வந்து ஒரு 10 to 11 டேஸ்ன்னு வருதுன்னா, நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 3 டேஸ் ஆட் பண்ணியே சொல்லணும் பையர் கிட்ட. ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, பிஃபோரா போயிருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. எந்த பையருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் நீங்க அனுப்புற கூட்ஸ் வந்து டிலே ஆயிருச்சுன்னா, பெரிய ப்ராப்ளம் வரும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சில டைம்ல வந்து என்னன்னா, ஸ்பெசிஃபிக்கான சீசன் ப்ராடக்ட் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. சார் இந்த டேட்ல நான் நீங்க குடுத்துருவேன்ற மாரி நீங்க கமிட்மென்ட் குடுத்திருப்பீங்க. எக்ஸாக்ட்டா அந்த டேட்ல உங்க ப்ராடக்ட் போய் சேரலன்னா, அவங்க கூட்ஸ் எடுக்கிறதுக்கு கூட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ, அதனால நீங்க ஒரு 11 டேஸ் வருதுன்னா, ஒரு 1 ஆர் 2 டேஸ் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. 11 டேஸ்னா ஒரு 13 டேஸ். அப்ப எனக்கு வெசல் வந்து 10ஆம் தேதி கிளம்புதுன்னா, சார் உனக்கு 23ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வெசல் வந்துரும் சார். அப்படின்ற மாரி நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது கண்ட்ரி கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இப்போ மலேசியானா மலேசியா போட்டுக்கோங்க. ஸோ மலேசியா. மலேசியால என்ன போர்ட் அவங்க கேட்குறாங்களோ, போர்ட் கெலாங் தான் மேக்ஸிமம் போகும். போர்ட் கெலாங் குடுத்துக்கோங்க. 5 டேஸ்ல போயிரும். அப்போ நம்ம ஒரு 5 டேஸ் 18 ஹவர்ஸ். அப்போ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு 8 டேஸ்ல வந்துரும். அப்படின்ற மாரி தான் நீங்க கமிட்மென்ட் குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. c-distance.org. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சி எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம சொல்லி குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஏர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? இப்ப ஏர்ல வந்து நீங்க அனுப்புறீங்கன்னா, எப்பப்போ வந்து ஏர் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாரி நீங்க இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. flightware.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. flightware.com. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இத எப்படி இது பண்ணணும்னா, இப்ப நீங்க இந்த வெப்சைட்குள்ள வரீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கு பாருங்க. ஃப்ளைட் ட்ராக்கிங். அதுல போனீங்கன்னா, ஃப்ளைட் ஃபைண்டர்ன்னு இருக்கும். ஓகேங்களா? அத கிளிக் பண்ணுங்க. குடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆரிஜின்றது எங்க இருந்து கிளம்புது? ஓகேங்களா? ஸோ சென்னையில இருந்து கிளம்புது. சென்னை. ஸோ VOWM. ஓகேங்களா? எங்க போய் சேரணும்? ஸோ ஒரு சிங்கப்பூர் போகுது. சிங்கப்பூர் போகுது. ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு சர்ச் குடுத்தீங்கன்னா, எப்பப்போ ஃப்ளைட் இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிரும். இண்டிகோ இருக்குது. எப்பப்போ டைமிங் இருக்குது அப்படின்ற மாரி உங்களுக்கு காமிச்சு குடுத்துரும். இது எல்லாமே நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு கூட சார் இந்த டைம்ல இருக்குது. நான் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணவா அப்படின்ற மாரி கூட நீங்க உங்களோட பையர் கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. flightware.com. ஓகேவா? ஓகே. சார் நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாதான்று எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க நீங்க? இந்த ப்ராடக்ட்ட பண்ணலாமா? பண்ணக்கூடாதான்னு எங்க போய் தெரிஞ்சுப்பீங்க? எந்த வெப்சைட்ல தெரிஞ்சுப்பீங்க? சொல்லுங்க சார். எங்க தெரிஞ்சுப்பீங்க? இந்த ப்ராடக்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாதான்னு எங்க தெரிஞ்சுப்பீங்க? ரொம்ப சைலன்ட்டா இருக்கீங்க இன்னைக்கு. Indian Trade Portal. புரியல. Indian Trade Portal. இந்தியன் ப்ரோ இந்தியன் ட்ரேட் போர்ட்லயும் தெரிஞ்சுக்கலாம். டிஜிஎஃப்டி சொல்லிக் குடுத்துருந்துச்சுல ஆல்ரெடி.
ஃப்ரீ ரெஸ்ட்ரிக்டட் ப்ரொஹிபிட்டட் பார்த்தோம்ல, அங்க போய் கூட நீங்க ஓகே ஓகே பண்ற ப்ராடக்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாதான்னு நீங்க அங்க போய் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு, அந்த ப்ராடக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாரி ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் இதாயிரும். ஸோ அதனால நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க கேட்டிருக்காங்கன்னா, ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்ட போயிட்டு டிஜிஎஃப்டில போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீல இருக்கா, ரெஸ்ட்ரிக்டட்ல இருக்கா, ப்ரொஹிபிட்டட்ல இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப நீங்க ஒரு பையர வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம், அவரு வந்து இந்த ஸ்பெக்ல ப்ராடக்ட் குடுங்க அப்படின்ன மாரி கேட்டாங்க. ஸோ இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க மேனுஃபேக்சரரா இருந்தா நெக்ஸ்ட் உங்களோட ப்ராசஸ் என்ன? மெர்ச்சன்ட்டா இருந்தா உங்களோட ப்ராசஸ் என்ன? என்ன பண்ணுவீங்க? மேனுஃபேக்சரரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? மெர்ச்சன்ட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு பையர் கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணி, இந்த ப்ராடக்ட் இவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்ன மாரி அவரு சொல்லிட்டாரு. நீங்க ஒரு மேனுஃபேக்சரரா அந்த ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரரா இருந்தா, உங்களோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்? மெர்ச்சன்ட்டா இருந்தா நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க சார். சும்மா யோசிங்க. தப்போ, கரெக்ட்டோ ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. மேனுஃபேக்சரரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? மெர்ச்சன்ட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? மெட்டீரியல் காஸ்டிங் தானே பண்ணுவீங்க. காஸ்டிங் டைரக்ட்டா பண்ணிருவீங்களா? மேனுஃபேக்சரரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அந்த அவன் குடுத்துருக்க ஸ்பெக் படி அந்த ப்ராடக்ட்க்கான காஸ்டிங் பண்ணணும். இப்ப நம்ம இதே ட்ரேடரா இருக்கோம்னாக்கா சப்ளையர் ஐடென்டிஃபை பண்ணணும். சூப்பர். சப்ளையர் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஓகே. மேனுஃபேக்சரரா இருந்தா உங்ககிட்டயே ப்ராடக்ட் இருக்கும். உங்களுக்கு ப்ராடக்ட்டோட காஸ்ட் தெரியும். அப்படிதானே? ஆமா சார். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த ஸோ லெவல் இந்த காஸ்டிங் அதான் RFQ குடுக்கணும். ஓகே. குடுக்குறீங்க. குடுத்ததுக்கு அப்புறம்? இப்ப சப்ளையருக்கு வந்து அதுக்கப்புறம் RFQ குடுக்குறீங்க. கேட்குறீங்க நீங்க. எனக்கு இந்த ரிக்வெஸ்ட் ம், ஃபார் கொட்டேஷன் குடுங்க இந்த மாரி கேட்குறீங்க. அவரு ஒரு ரேட் குடுக்குறாரு. ம். மேனுஃபேக்சரா இருந்தா அவரே புரொடக்ஷன் பண்றதுனால அந்த ப்ராடக்ட்க்கான காஸ்ட் தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? பையருக்கு அந்த இது குடுக்கும். மீன்ஸ் நம்ம கொட்டேஷன் குடுப்போம். அவங்களுக்கு பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் குடுக்கணும். சரி ஓகே. கிளியரன்ஸ் யார் பண்ணுவா? கிளியரன்ஸ் பையர் தானே சார் சொல்லணும். இல்ல. கிளியரன்ஸ். இங்க கஸ்டம்ஸோட ப்ராசஸ்லாம் பண்ணி குடுப்பாங்கல்ல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. CHAன்னு ஒரு பெர்சன். ம், ம். அப்புறம் கஸ்டம்ஸ் ஹவுஸ். காஸ்டிங் அப்புறம் தானே சார் அதெல்லாம் வரும் இல்லைங்களா? அப்போ CHAக்கு ஒரு பேமெண்ட் குடுப்பீங்களா? அது காஸ்டிங்ல ஆட் பண்ண மாட்டீங்களா? ஆ ஓகே, ஓகே. ஃப்ரீயா குடுத்துருவீங்களா எப்படி? ம். சோ, அப்ப என்ன ஆட் பண்றீங்கன்னா பண்ணணும். கண்டிப்பா. நீங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரரா இருக்கும்போது, உங்களுக்கு ப்ராடக்ட்க்கான காஸ்ட் தெரியும். அதனால அந்த ப்ராடக்ட் காஸ்ட் பிளஸ் உங்களோட ப்ராஃபிட் ஆட் பண்ணிட்டு, நீங்க CHA கிட்ட என்குயரி பண்ணுவீங்க. இந்த மாரி இவ்ளோ குவான்டிட்டி எனக்கு கேட்டிருக்காங்க. எனக்கு கிளியரன்ஸ் பிளஸ் அந்த கன்ட்ரிக்கு போறதுக்கான ஃப்ரைட் சார்ஜஸ் குடுங்கன்னு கேட்டீங்கன்னா, CHA உங்களுக்கு ரேட் குடுத்துருவாரு. அதையும் ஆட் ஆன் பண்ணிட்டு, நீங்க பையருக்கு ஒரு கொட்டேஷன் குடுப்பீங்க. ஓகேங்களா? நீங்க ட்ரேடரா இருக்கும்போது, உங்ககிட்ட என்னன்னா ப்ராடக்ட் இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சப்ளையர் கிட்ட தான் நீங்க வந்து கேட்பீங்க. சார் இந்த மாரி இந்த ஸ்பெக்ல எனக்கு ப்ராடக்ட் வேணும். என்ன பிரைஸ் ஆகும்? அப்படின்ற மாரி கேட்பீங்க. ஓகேங்களா? ஸோ வாங்கிட்டு CHA கிட்டயே நீங்க பிரைஸ் வாங்கிட்டு, நீங்க ஒரு கொட்டேஷன் குடுப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சப்ளையர் கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்பீங்க? என்குயரி பண்ணும்போது ஒரு சப்ளையர் கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்பீங்க? சப்ளையர் கிட்ட என்னென்ன சார் கேட்பீங்க? ஒரு உங்களுக்கு என்குயரி வந்துருச்சு. இப்ப சப்ளையர் கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்பீங்க? அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியுமா? அவங்களோட கெப்பாசிட்டி, ஓகே. வேற? அவங்களோட ஃபேக்டரியா இல்ல அவங்க புரொடக்ஷன் பண்ற யூனிட் மீன்ஸ் அதனோட ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஓகே. வேற? மெயின் திங் சொல்லுங்க. மெயினா காஸ்ட் எவ்வளோ குடுப்பாங்க? ஓகே. அவ்வளோதானா? காஸ்ட் மட்டும் தான் கேட்பீங்களா? டெலிவரி சொன்னீங்க. டெலிவரி எனக்கு இந்த மாரி இந்த இடத்துக்கு பண்ணணும்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ காஸ்ட் வரும்னு கேட்டீங்க. வேற?
குவாலிட்டி சொல்லுவோமா? சரி, ஸ்பெசிஃபிகேஷன் குவாலிட்டி ஏன்னா எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி வேண்ட மாதிரி கேட்பீங்க அப்படிதானே? ம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சப்ளையர் கிட்ட என்கொயரி பண்ணும்போது இவ்வளோ குவாண்டிட்டி வேணும், எனக்கு குவாலிட்டி இவ்வளோ எனக்கு பெட்டரா இருக்கணும். அதே மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். ஓகேங்களா? ஸோ எனக்கு டெலிவரி எனக்கு இங்க வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். ஓகேவா? ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷன் கேட்போம். 5வதா பேமெண்ட் என்ன பேமெண்ட் டெர்ம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கேட்போம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு சப்ளையர் கிட்ட எப்படி என்கொயரி பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு எப்படி அந்த ஆர்எஃப்கியூ ரெடி பண்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சப்ளையரை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஒரு 5 வெப்சைட் வச்சிருக்கேன். இந்தியன் பிசினஸ் போர்ட்டல் .in ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு கூட நீங்க உங்களுக்கான பையரை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சார் பையர்ன்ற பாருங்க. சப்ளையர்னா யாரு? வெண்டார்னா யாரு? சப்ளையர்னா யாரு? வெண்டார்னா யாரு? சார் அது இன்வென்டர்ல சொல்லும்போது வெண்டார்னு சொல்லுவாங்க சார். புரியல. எங்க சொல்லும்போது? ஒவ்வொரு ஃபீல்ட்ல அது வேற. இல்ல சார், வெண்டார், சப்ளையர், எக்ஸ்போர்ட்டர் எல்லாமே ஒரே இதுதான் சார். ஆனா நம்ம ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்கும்போது அதை வந்து வேற வேற மாதிரி சொல்லுங்க. ஓகே. ஸோ என்னன்னா, ஸோ இந்தியாவில் நம்ம மேக்ஸிமம் வந்து சப்ளையர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். பட் ஃபாரின்ல மேக்ஸிமம் வந்து அவங்கள வெண்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்டை நமக்கு இஷ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து வெண்டார் ஆர் சப்ளையர் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இது எப்படி சப்ளையர் இது பண்ணுறாங்கன்னா இந்த வெப்சைட்டில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இப்போ எனக்கு ரைஸ் தேவை. நான் ரைஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு நிறைய சப்ளையர் வருவாங்க. சார் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் என்கொயரி வந்துருச்சுன்னா நம்ம ஒரு சப்ளையர்கிட்ட மட்டுமா என்கொயரி பண்ணுவோம்? ஒரு சப்ளையர் கிட்ட மட்டுமா என்கொயரி பண்ணுவோம்? ஒரு 5 to 10 சப்ளையர் கிட்ட நம்ம என்கொயரி பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொருத்தங்க டிஃபரெண்ட் பிரைஸ் கொடுப்பாங்க. கம்பேரிட்லி நமக்கு வந்து யாரு வந்து பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம வந்து சோர்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வெப்சைட்ல நீங்க நீங்க சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஓபன் சார் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சொல்லுங்க சார் ஒரு டவுட் சார் இதுல. சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து சப்ளையர்ட்ட நம்ம இது பண்றோம்ல சார். ஆமா. அப்படிங்கும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கணுங்க சார். நம்ம அது ஈரான்ல இருந்து வரும்போது ஒரு பிரைஸ்ல வருது. அதே நம்ம வேற ஒரு கண்ட்ரில இருந்து நம்ம வரும்போது அது ஒரு பிரைஸ் இன்க்ரீசிங்ல இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன சார் இருக்கு? இல்ல ப்ராடக்ட்டோட ஒண்ணு அந்த ப்ராடக்ட் கம்பேரிட்லி இந்த கண்ட்ரி விட குவாலிட்டி அதிகம் நல்லா இருக்கலாம். ஒண்ணு இந்த ஃப்ரைட் அந்த இருக்குல்ல, மண்ணு விளைச்சலுக்காக அப்படி சொல்லுங்க சார். புரியல. இல்ல சார், அந்த மண்ணோட விளைச்சலுக்காக அந்த பிரைஸ் கூடுது அப்படின்ற மாதிரி இப்ப சொல்றீங்க. நீங்க சிம்பிளா எடுத்துக்கோங்க. இப்ப தமிழ்நாட்டிலே ரைஸ் இருக்கா? தமிழ்நாட்டுல ரைஸ் ப்ரொடக்ஷன் ஆகுதா? ஆமா சார். ஆகுது. அதே இது நார்த்லயே வந்து அதே ரைஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. நம்ம கண்ட்ரியோட நம்ம ஸ்டேட் அந்த சாயலுக்கு வந்து அந்த அரிசி வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். நார்த்ல இருந்து வர்றது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால தமிழ்நாட்டுல வர்ற கொஞ்சம் அரிசிக்கு வந்து ரேட் அதிகம். அதே மாதிரி நார்த்ல உள்ள ரைஸுக்கு வந்து கொஞ்சம் ரேட் கம்மி. ஓகே சார். ஓகே சார். புரியுதுங்களா? ஸோ நீங்க வந்து கண்ட்ரின்னு போகும்போது என்ன ஆகும்னா, பேஸ்ட் ஆன் கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி ஃப்ரைட் சார்ஜஸ் டிஃபரெண்ட் ஆகும். அதனாலேயே அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் இன்கிரீஸ் ஆகும். ஓகே சார். ஓகே சார். கிளியரன்ஸ் சார்ஜஸ், சம் டாக்குமெண்ட் சார்ஜஸ் அதிகமா இருந்தனால அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் கூட இன்கிரீஸ் ஆவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே ஸோ சார். இந்த வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் பிசினஸ் போர்ட்டல் .in. ஓகேங்களா? இந்தியா ட்ரேட் போர்ட்டல் கிடையாது. இந்தியன் பிசினஸ் போர்ட்டல் .in அவங்களோடது தான். இந்தியன் பிசினஸ் போர்ட்டல் .inல வந்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ணும்போது USDல இருக்கும். இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க INR-ஆ. ஸோ இங்க நிறைய இது இருக்கும். இங்க போயிட்டு நீங்க என்கொயரி பண்ண வேண்டியதான். கொடுத்தீங்கன்னா ஸோ இது பண்ணி நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். கான்டாக்ட் சப்ளையர் கொடுத்துட்டு நீங்க என்கொயரி பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளவு இது வேணும், குவாண்டிட்டி வேணும், உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்கொயரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியா மார்ட்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தியா மார்ட்ல எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சில கெமிக்கல் வந்து நான் இம்போர்ட் பண்ணி நான் வந்து சென்னை மார்க்கெட்ல நான் சேல் பண்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா
என்னோட ப்ராடக்ட்டை யார் யாரு இங்க சேல் பண்றாங்கன்றது இதுல தான் நான் சூஸ் பண்ணி பார்ப்பேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிட்ரிக் ஆசிட்னு ஒரு ப்ராடக்ட் நான் வந்து இம்போர்ட் பண்றேன். சிட்ரிக் ஆசிட்ல மோனோஹைட்ரேட் நான் இம்போர்ட் பண்றேன். நான் அது குடுத்தேன்னா, இதுதான் என்னோட இது. ஓகேங்களா? இப்ப நான் யார் யாருக்கு சேல் பண்ணணும் எனக்கு இங்க வந்துருச்சு பாருங்க. இவங்க எல்லாமே இங்க சென்னையில சேல் பண்றவங்க. ஸோ முத்ரா குளோபல், பிஆர் மார்க்கெட்டிங், ஸ்ரீ திரிமுருகா என்டர்பிரைசஸ், பான் பியூர் கெமிக்கல் இவங்க எல்லாமே இங்க அந்த ப்ராடக்ட்ட சேல் பண்றவங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த இந்தியா மார்ட்ல நான் எடுத்து இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து கூட இவங்களுக்கு நான் வந்து என்குயரி பண்ணுவேன். சார் இந்த மாரி சிட்ரிக் ஆசிட் இருக்கு. உங்களுக்கு வேணுமா? அப்படின்ற மாரி நான் என்குயரி பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அது கூட ஒரு நீங்க ஆப்ஷனா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்? ஓகேங்களா? ஸோ இப்போ ரைஸ் வேணும்னா, இந்த இடத்துல நீங்க ரைஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கான சப்ளையர் எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் ஆவாங்க. ஸோ அந்த அவங்க கிட்ட கூட நீங்க என்குயரி பண்ணலாம். ஸோ அவங்களும் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் குடுக்க நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல ஸ்டேட் கூட நீங்க எல்லாமே மாத்திக்கலாம். உங்களோட லொகேஷன் நீங்க எங்க வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி கூட நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, நெறைய சப்ளையர் வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, ஒரு சப்ளையர் இல்ல, ஒரு என்குயரி இருந்தா ஒரு 10 சப்ளையர் கிட்ட என்குயரி பண்ணா தான் உங்களுக்கு டிஃபரெண்ட் பிரைஸ் கிடைக்கும். டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து நீங்க கேதர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு வெப்சைட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா மார்ட் வந்து ஒரு நல்ல வெப்சைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜெம்ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா யாருக்குன்னா, சப்போஸ் வந்து நீங்க ஒரு மேனுஃபேக்சரரா இருந்தா, இந்த இடத்துல நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ட கூட இது பண்ணலாம். இது வந்து என்னன்னா, ஒன்லி ஃபார் இந்த கவர்ன்மென்ட் பீப்பிள்ஸ் இருக்கிறாங்களா, சப்போஸ் வந்து கவர்ன்மென்ட் யூசேஜ்க்கு ஒரு A4 ஷீட் வேணும், இல்ல எனக்கு ஒரு சேர் வேணும், அந்த மாரி உள்ளவங்க வந்து கவர்ன்மென்ட்ல உள்ளவங்க மட்டும் தான் அங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு வெப்சைட்ல. ஜெம்ன்ற ஒரு வெப்சைட்ல gem.gov.in இந்த வெப்சைட்ல கவர்ன்மென்ட் ஓரியன்டடா இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஒரு வெப்சைட்ல அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து கூட நெறைய சப்ளையர் இருப்பாங்க. அத கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு மேனுஃபேக்சரரா இருந்தீங்கன்னா, இதுல கூட நீங்க சைன் இன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ட கூட நீங்க ஆட் போட்டீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு கவர்ன்மென்ட் இதுல அவங்க சர்ச் பண்ணும்போது, உங்களோட ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டா, அவங்க உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு வெப்சைட்டையும். gem.gov.in நெக்ஸ்ட் என்னன்னா, ட்ரேட் இந்தியான்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அது இந்த லிங்க் ஒர்க் ஆகல. நான் அதனால இங்கேயே போய் காமிக்கிறேன். ட்ரேட் இந்தியா நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ட்ரேட் இன் www.tradeindia.com ஸோ இது வந்து அடுத்த ஒரு வெப்சைட். tradeindia.com இந்த வெப்சைட்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எப்படி வந்து இந்தியா மார்ட் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஒரு வெப்சைட்டும் நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ரைஸ்ன்னு குடுத்தாலும் ஓகே. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ, நீங்க அத குடுத்தீங்கன்னா, இங்கேயே நெறைய சப்ளையர் வந்து லிஸ்ட் அவுட் ஆவாங்க. இங்கேயே நெறைய சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கூட நீங்க என்குயரி பண்ணலாம். ஏன்னா ஜெனியூனா இல்லையான்றத இதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி இந்த ஒரு வெப்சைட்ல நீங்க என்குயரி பண்ணிட்டு, அவங்களுக்கு எப்படி லெட்டர் அனுப்பணுன்றத நான் நெக்ஸ்ட் நான் சொல்லிக் குடுக்க போறேன். அவங்க கிட்ட எப்படி என்குயரி பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் டயல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஜஸ்ட் டயல் மூலமா கூட நீங்க சப்ளையர நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். www.justdial.com மூலமா கூட உங்களோட சப்ளையர நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜஸ்ட் டயல் மூலமா கூட நீங்க என்ன ரிலேட்டடா வேணுமோ, அதுக்கு ஏத்த மாரி நீங்க குடுத்தீங்கன்னா, இது மூலமா கூட நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டயல் மூலமா கூட. ஓகேங்களா? ஸோ இந்த 5 வெப்சைட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 5 வெப்சைட் இருக்கு. இந்த 5 வெப்சைட் மூலமாவும் சப்ளையர நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க கூகுள்ல கூட உங்களோட ப்ராடக்ட் நேம் போட்டு சப்ளையர்ன்னு குடுத்தீங்கன்னா கூட, கூகுள்லயே ஒரு சில லிஸ்ட் வரும். அது மூலமா கூட நீங்க சப்ளையர ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சப்ளையர் கிட்ட எப்படி RFQ வந்து நம்ம சென்ட் பண்ணணும்? ஓகேங்களா? என்னென்ன இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்?
அப்படின்ற மாதிரி நான் ஒரு லெட்டர் எப்படி ரெடி பண்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சப்ளையருக்கு எப்படி RFQ கொடுக்கணும். தெரியுதா? தெரியுதா? விசிபிளா இருக்கா லெட்டரு? சரி, விசிபிளா இருக்கா? சைலண்டா இருக்கீங்க. விசிபிளா இருக்கா லெட்டர்? உங்களுக்கு தெரியுதா? சார் கேக்குதா? பேசுறது கேக்குதா? சார் கேக்குது சார், தெரியும். ஓகே, ஓகே. ஏன்னா சைலண்டா இருந்தோம்னா மேபி நான் பேசுறது கேட்கலன்னு நினைச்சிட்டேன். ஸோ அதனால தான் நான் ரிப்பீட்டடா கேக்குதான்னு கேட்டு ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன். இப்போ நம்ம ஒரு சப்ளையரோ 2 சப்ளையரோ 3 சப்ளையர் அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. சப்ளையர் கிட்ட நம்ம என்கொயரி பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்னன்னா ரிக்வெஸ்ட் லெட்டர் ஃபார் கொட்டேஷன். ஓகேங்களா? RFQன்னு சொல்லுவாங்க இது பேரு. நம்ம ஒரு சப்ளையர் கிட்ட இந்த கண்டிஷன் பேஸ்ல எனக்கு ரேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சப்ளையர் கிட்ட ரேட் கேட்க போறோம். ஓகேங்களா? என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதுல கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் இதுல நம்மளோட பேர். ஸோ எங்களோட கம்பெனி நேம் என்ஜார் இம்பாக்ட்ஸ். இது எங்களோட டீடைல்ஸ், என்னோட ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சப்ளையரோட நேம் போட்டுக்கோங்க. நான் ரோஸ் ட்ரேடிங் அந்த கம்பெனில நான் என்கொயரி பண்றேன். ரோஸ் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட். இவங்க கிட்ட நான் என்கொயரி பண்றேன். சப்போஸ் அவங்க அட்ரஸ் இருந்தா நீங்க அட்ரஸ் போட்டுக்கோங்க. 32 இது எல்லாமே ஃபார்மேட் தான். நான் ஃபார்மேட் தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது சப்ளையரோட அட்ரஸ் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சப்ளையர் கிட்ட என்கொயரி பண்ண போறோம். என்கொயரி பண்றதுக்கான நம்பர். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பையர் கிட்ட என்கொயரி கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது 01 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இதுல நான் 501ன்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 501ன்றது ஃபர்ஸ்ட் சப்ளையர் கிட்ட என்கொயரி பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு 2-3 சப்ளையர் கிட்டனா இதே ப்ராடக்ட்டுக்கு என்கொயரி பண்ணுவோம். அதனால 502, 3, 4 அப்படின்ற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஓகேங்களா? 501 அப்பதான் யார் என்ன ரேட் கொடுக்குறாங்கன்னு நல்லா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எந்த டேட்ல நம்ம என்கொயரி பண்றோம். ஓகேங்களா? 14ஆம் தேதி நான் சப்ளையர் கிட்ட என்கொயரி பண்றேன். 2025 இதுல இது எப்போ வரும்னா நம்ம ஆர்டர் கொடுக்குற டைம்ல தான் இதுல ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்கணும். ஸோ இது வரைக்கும் அதை அப்படியே பிளாங்கா தான் விடணும். இதுல எதுவுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாருங்க, request for quotation required for the following product with specific details are below. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு கொட்டேஷன் கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சோனா மசூரி பார்பாயில் ரைஸ். சோனா மசூரி பார்பாயில் ரைஸ் தான் நமக்கு பையர் கேட்டிருந்தது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேக் எடுத்தாங்கன்னா 1000 பேக் அவர் கேட்டிருந்தாரு. ஸோ 1000 பேக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை நேம் ஃபில் பண்ணோம். சப்ளையரோட டீடைல்ஸ், அவரோட ஜிஎஸ்டி. நம்ம என்கொயரி நமக்காண்டி ஒரு என்கொயரி நம்பர் வச்சிருக்கோம். இந்த டேட்ல என்கொயரி பண்றோம். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ராடக்ட், எவ்வளோ குவான்டிட்டி. இது இல்லாம அடிஷனலா என்னென்ன சப்ளையர் கிட்ட கேட்பீங்க நீங்க? சப்ளையர் கிட்ட என்னென்ன அடிஷனலா கேட்கணும்? என்ன கேட்பீங்க? சொல்லுங்க. சப்ளையர் கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்பீங்க? சார் இப்போ ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிட்டுனா அது ரிட்டர்ன் பண்ற மாதிரி. ரிட்டர்னா? இல்ல சார், இப்போ ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிட்டுனா அது நம்ம மென்ஷன் பண்ணலாமா சார்? ஓகே. ஸோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ரிட்டர்ன். ஓகே. வேற? அப்போ எப்போ ரீச் ஆகும்? அது நம்ம இங்க இருக்கு. ரீச் ஆகிற டீடைல்ஸ் நம்ம கீழ இருக்கு. டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஓகே என்ன, சார். டெலிவரி, லோடிங் என்ன, ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்க, இது எல்லாமே கீழ வச்சிருக்கேன். அடிஷனலா நோட்னு ஒரு ஆப்ஷன் போட்டு அடிஷனலா என்னென்ன கேட்பீங்க இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா?
அதான் சார் இப்போ டேமேஜ் ஆயிருச்சுன்னா அதை நான் இப்படின்னா அதை வந்து என்ன சொல்றது இப்போ இப்போ ஒரு ஃப்ரூட்ஸே ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க வரும்போது டேமேஜ் ஆயிருச்சு ஓகே. அந்த அதே எனக்கு திருப்பி இது பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அப்படி இது பண்ணலாமா சார் சரி, மிஸ் ஓகே, ஓகே. ரிட்டர்ன் எடுத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னா கேட்பீங்க. அமௌண்ட் ஓகே. ஆமா சார் அமௌண்ட் ஏன்னா எப்போ வரும்னு அமௌண்ட் கேட்போம். முக்கால்வாசி புரியல. அமௌண்ட் எப்போ வரும்னு கேட்போம் சார். அமௌண்ட் எப்போ வரும்னு கேட்பீங்களா? ம். சரி, ஓகே. வேற வேற இப்போ செப்பரேட்டா ப்ராடக்ட் சொல்லிட்டீங்க. வேற என்ன இன்ஃபர்மேஷன் கேட்பீங்க? அடிஷனலா என்னென்ன கேட்பீங்க? என்ன சொல்லுவீங்க? சார் எனக்கு பேக்கிங் மெட்டீரியல் எனக்கு கன்னி பேக் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? சும்மாவே ப்ராடக்ட் நேம் கொடுத்துட்டீங்கன்னா அவர் எந்த பேக்ல பேக் பண்ணுவார்? அவர் பேக் பண்ற பேக்லயே பேக் பண்ணிடுவாரு. ஸோ பேக்கிங் மெட்டீரியல் வந்து எனக்கு கன்னி பேக்ல வேணும். பேக்கிங் மெட்டீரியல் வந்து எனக்கு கன்னி பேக்ல தான் வேணும். கன்னி பேக். ஓகே. வேற என்ன கேட்கலாம்? எனக்கு சாம்பிள் கொடுங்க சார்னு கேட்கலாம். சாம்பிள் கேட்கலாமா? ப்ராடக்டோட சாம்பிள் கேட்கலாம். வேற என்ன கேட்பீங்க? சப்போஸ் உங்க பிளேஸ்ல இருந்து எங்க பிளேஸ்க்கு எடுத்துட்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எவ்வளவு ஆகும்னு கேட்கலாம். ஏன்னா அவங்க கொடுக்கறது எவ்வளவு இருக்கு செப்பரேட்டா நம்ம கூட விசாரிச்சு பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். வேற என்னென்ன கேட்கலாம்? வேற என்ன கேட்கலாம்? என்ன silent? மெட்டீரியலோட குவாண்டிட்டி சார். அதாவது மெட்டீரியலோட இது சார். குவாண்டிட்டி தான் நம்ம தரம். கொடுத்துட்டோம்ல. 1000 பேக் நான் கொடுத்துட்டேன்ல. 1000 பேக் வேணும் நம்ம கேட்டாச்சு. வேற என்னெல்லாம் கேட்கலாம்? சார் இப்போ ஃபோர்க் லிஃப்ட் அவைலபிளா நம்ம பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு கீழே ஒரு ஸ்டாண்ட் வைக்கிற மாதிரி சொன்னீங்கல்ல சார் அதுக்கு அது போட்டுக்கலாம்ல? ஃபோர்க் லிஃப்ட். சரி, ஓகே. பேலட்ல தான் எனக்கு பேக்கிங் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். பேக்கிங் மெட்டீரியல் வந்து கன்னி பேக்கா இருந்தா கூட எனக்கு பேலட்ல வச்சு தான் பேக் பண்ணுன்ற மாதிரி கேட்கலாம். அது சூப்பர், நல்ல ஐடியா. பேலட் சிஸ்டம் எனக்கு வேணும்னு சொல்லலாம். வேற என்ன கேட்பீங்க? புதுசா ஐடியா நிறைய சொல்லுங்க. நீங்க எப்படி திங்க் பண்ணுங்க. நீங்க ஒரு எக்ஸ்போர்ட்டர், நீங்க ஒரு செப்பரேட்டர் ரியலா என்கொயரி பண்றீங்கன்னா அடிஷனலா என்னென்ன கேட்பீங்க? என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்பீங்க? கமான். ப்ராடக்ட்டோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஓகே. குவாலிட்டி. ஆனா வந்து எக்ஸ்போர்ட்ட பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் அனுப்பணும். ஓகேங்களா? சோ ஒரு சில கண்ட்ரிக்கு தான் குவாலிட்டி வைஸ் அதனால தான் நம்ம சாம்பிள் வாங்குறோம். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது கேட்கல. சார் அது வந்து சேர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்கணும். சரி, ஓகே. அது கேட்பீங்க. லேபிளிங் கொடுக்கணும்ல. லேபிளிங் எனக்கு இந்த மாதிரி தான் பேக்ல இருக்கணும் அதெல்லாம் கேட்கணும்ல. லேபிளிங். சரி, எனக்கு இந்த மாதிரி தான் லேபிளிங் பண்ணி கொடுக்கணும். ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து பையர் வந்து இதுல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 டைப்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி நேத்தே சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்ல. உங்களுக்கு பையரே வந்து எப்படி டிசைன் வேணும்ன்றத உங்கள்ட்ட கொடுத்துருவார். ஓகேங்களா? ஸோ நீங்க தான் அந்த லேபிளிங் வந்து ரெடி பண்ணி அந்த பேக்ல பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில பையர்ஸ் என்னன்னா, சார் நீங்க எனக்கு ப்ராடக்ட்டை நார்மலா ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா அந்த ப்ராடக்ட்னு போட்டு கொடுத்துருங்க. நான் என் கண்ட்ரில வந்ததுக்கு அப்புறம் ப்ராடக்ட்டை வந்து ரீபேக்கிங் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல 2 கேட்டகரி. ஓகேங்களா? சப்போஸ் லேபிளிங் இருந்தா நீங்க லேபிளிங் கேட்கணும். வேற என்ன கேட்கலாம்? ஸோ இன்னும் ஒண்ணு என்ன இருக்குன்னா சிபிஎம்னு ஒண்ணு இருக்கு. சிபிஎம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிபிஎம்னா என்ன? தெரியல சார். கியூபிக் மீட்டர். கியூபிக் மீட்டர் அப்படின்னா என்ன? பாக்ஸோட டைமென்ஷன், லென்த், பிரெத், ஹைட். சூப்பர், ஓகே. ஒரு ப்ராடக்ட்டோட ஹைட், லென்த், பிரெத் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு கண்டெய்னர்ல அந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ ஏத்த முடியுன்றதை நம்மளால டிசைட் பண்ண முடியும். இப்போ நம்ம பையர் வந்து 1000 பேக்னு சொல்லிட்டாரு. எல்லா பையருமே அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஒரு 20 ஃபீட்ல கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க. ஒரு 40 ஃபீட்ல கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? இது எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா நெக்ஸ்ட் நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ என்ன சிபிஎம்னா என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டோட லென்த், வித், ஹைட். ஓகேங்களா? ஸோ அந்த மூணையும் வந்து நீங்க உங்க சப்ளையர் கிட்ட கேட்கணும். சார் ப்ராடக்ட்டை பேக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரைஸ்னா ரைஸ் எப்படி வந்து லோட் பண்ணுவாங்கன்னா ஃபிளாட்டா போட்டுருவாங்க.
அரிசி இப்படி கீழே படுக்க போட்டாங்கன்னா இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் வர்றது வந்து லென்த்து, இந்த சைடு டு இந்த சைடு வந்து வித்து, கீழேந்து அந்த தரையிலேருந்து மேலே உள்ள அந்த ரைஸ் ஹைட் இருக்குல்ல, அது வந்து ஹைட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா உங்க ப்ராடக்ட்டோட சிபிஎம் கேட்கணும். ஓகேங்களா? அப்பதான் எவ்வளோ ப்ராடக்ட் ஏத்த முடியும் அப்படின்றத உங்களால டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. ஸோ இந்த இடத்துல குவான்டிட்டி 1000. ஓகேங்களா? டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து என்ன சொல்றோம்னா நம்ம ஆஸ் பெர் கொட்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எனக்கு கொட்டேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பேமெண்ட் டேர்ம்ஸ்ன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் டெலிவரி. ஓகேங்களா? நமக்கு ப்ராடக்ட் எப்போ வேணுன்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல நான் உங்களுக்கு எப்போ கன்ஃபர்மேஷன் பண்றனோ அதுலேருந்து எனக்கு 1 வீக்குள்ள ப்ராடக்ட்டை கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வித்தின் 7 days ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன். ஸோ நான் உங்களுக்கு எப்போ கன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுனோ அதுல இருந்து எனக்கு 7 daysக்குள்ள எனக்கு ப்ராடக்ட்டை எனக்கு டெலிவரி கொடுத்துருங்க. ஓகேவா? பிளேஸ் ஆஃப் லோடிங். எங்க லோட் பண்ணுவாங்க ப்ராடக்ட்டை? சப்ளையர் எந்த பிளேஸ்ல இருக்காரோ அங்கதான் ப்ராடக்ட் லோட் பண்ணுவாங்க. நான் வந்து எங்கன்னா சப்ளையர் வந்து எனக்கு என்ன டி நகர்ல இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ டி நகர், சென்னை. நமக்கு ப்ராடக்ட் எங்க வேணும்? ஃபைனல் டெஸ்டினேஷனா எங்க? ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்க கொடுக்கணும் ப்ராடக்ட்டை? சொல்லுங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்க போகணும் ப்ராடக்ட்? கஸ்டம்ஸ். கஸ்டம்ஸ் தானே சார்? கஸ்டம்ஸா? அது எங்க? அதை நான் சொல்லியிருக்கேன் ஒரு பேரு. எங்க ப்ராடக்ட்டை செக் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்? கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சார். கஸ்டம் கிளியரன்ஸா? சிஹெச்ஏவா சார்? சிஹெச்னா யாரு முதல்ல? சிஹெச்னா யாருன்னு சொல்லுங்க. கஸ்டம்ஸ் ஹவுசிங் ஏஜென்ட். கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட். ஓகேங்களா? அவர் ஒரு பர்சன். அவர் தான் நம்ம கிளியரன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. இந்த ப்ராடக்ட் எங்க போய் சேரணும்? ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்க போகணும்? எங்க? சைட் ஃபார்வர்டிங்கா சார்? சைட் ஃபார்வர்டிங் இருக்கு. ஃப்ரைட் ஃபார்வர்டிங்கா? நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த பேர் நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். சிஎஃப்எஸ்னு ஒரு பிளேஸ் யூஸ் பண்ணியிருக்கேனா? கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன். ஓகேங்களா? சிஎஃப்எஸ். சார் இப்போ நமக்கு ஃப்ரைட் ஃபார்வர்ட் தானே சார் நமக்கு கண்டெய்னர் எல்லாமே புக் பண்ணி தருது. கண்டெய்னர் புக் பண்ணி தருவாரு. உங்களோட கஸ்டம் கிளியரன்ஸ் ப்ராசஸ் எங்க நடக்கும்? சிஎஃப்எஸ்ல தான் நடக்கும். ஓகே சார். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ப்ராடக்ட்டை சிஎஃப்எஸ்ல கொடுத்தாதான் உங்க ப்ராடக்ட்டோட கஸ்டம் ப்ராசஸ் எல்லாமே இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க ப்ராடக்ட்டே போர்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகும். ஓகே சார். ஓகேங்களா? ஒரு சில ஸ்டார் எக்ஸ்போர்ட்டருக்கு மட்டும்தான் அவங்களோட வேர்ஹவுஸ்லயே வந்து ப்ராடக்ட்டை வந்து கண்டெய்னர் எடுத்து லோட் பண்ணிட்டு அப்படியே சிஎஃப்எஸ்க்கு வராம போர்ட்டுக்கு போயிடும். அந்த சிஎஃப்எஸ்லயே இந்த கஸ்டம்ஸோட கிளியரன்ஸ் எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க. அங்கேயே ஆபீசர் வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. பெரிய பெரிய மேனுஃபேக்சர் கம்பெனிக்குலாம் என்ன ஆகும்னா சிஎஃப்எஸ்க்கு ப்ராடக்ட் வராது. அவங்களோட வேர்ஹவுஸ்லயே இந்த சிஎஃப்எஸோட எல்லா வேலையுமே முடிச்சு கஸ்டம் பவுண்டட் வேர்ஹவுஸ்னு சொல்லுவாங்க இங்க. புரியல சார்? கஸ்டம் பவுண்டட் வேர்ஹவுஸ்னு சொல்லுவாங்க இங்க. ஓகே. பாண்டு தனியா இருக்கு. செப்பரேட் பாண்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் இருக்கு. இது வந்து ஒரு சில மேனுஃபேக்சர் ஏன்னா பெரிய லெவல்ல பண்றவங்கலாம் அவங்க மந்த்லி வந்து நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னே தனியா வந்து ஒரு ஆஃபீஸர்லாம் அலோகேட் பண்ணிட்டு ரெகுலரா அந்த ஆஃபீஸரை கூட்டு வருவாங்க. அங்கேயே அவங்களோட வேர்ஹவுஸ்ல எல்லா ப்ராசஸ் முடியும். அப்படியே போர்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகும். சில டைம் வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா மட்டும் கண்டெய்னர் அப்படியே சிஎஃப்எஸ் திருப்பி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. எடுத்துட்டு வந்து கண்டெய்னர் ஓபன் பண்ணி சும்மா ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்பிடுவாங்க. நம்ம பண்றோம்ல கோகனட் சொன்னலாம். கோகனட் அதே மாதிரி தான். ஒரு டைம் லோட் பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா சப்போஸ் ஏதாச்சும் வந்து செக் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் சிஎஃப்எஸ் போகும். இல்லைன்னா டைரக்டா வந்து அங்கேயே போயிடும். ஸோ அந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்கு. நம்ம இனிஷியலா பண்ணும்போது எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட் சிஎஃப்எஸ்ல கொடுத்தா மட்டும்தான் இந்த சிஎஃப்எஸ்ல எல்லா கிளியரன்ஸ் வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட ப்ராடக்ட்டே போர்ட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க எங்கன்னா உங்களுக்கு நமக்கு இங்க சென்னையில எங்க இருக்கு சிஎஃப்எஸ்? சென்னையில 7-8 சிஎஃப்எஸ் இருக்கு.
நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிக்கால் சிஎஃப்எஸ்னு ஒண்ணு இருக்கு, ஆல் கார்கோன்னு ஒண்ணு இருக்கு, கான்டினென்டல்னு ஒண்ணு இருக்கு, கான்டினென்டல் 2 ஒண்ணு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்வே இருக்கு. இந்த எண்ணூர் சைடு இருக்குல்ல, இந்த திருவொற்றியூர் எண்ணூர் சைடு போறோம்ல, ரெட் ஹில்ஸ் அந்த சைடு போனீங்கன்னா நெறைய சிஎஃப்எஸ் இருக்கு. ஓகே. ஓகேங்களா? சத்துவான்னு ஒரு சிஎஃப்எஸ் இருக்கு. ஸோ ஓகே சார். தானேக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சிஎஃப்எஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நெறைய சிஎஃப்எஸ் இருக்கு. நீங்க சென்னையில உங்களுக்கு எந்த சிஎஃப்எஸ்ன்னு உங்க நீங்க வந்து எனக்கு சென்னையில சிஎஃப்எஸ் வரைக்கும் என்னோட ப்ராடக்ட்ட குடுத்துருங்க அப்படின்ற மாரி நீங்க வாங்கிருங்க. ஓகேங்களா? ஏன்னா டைரக்ட்டா வந்துச்சுன்னா ப்ராடக்ட் அப்படியே ப்ராசஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேர்ஹவுஸ் ஓகே. இருந்தா உங்களோட வேர்ஹவுஸ்ல கூட நீங்க எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டாக் வச்சுட்டு கூட திருப்பி கூட நீங்க சிஎஃப்எஸ் நீங்க டெலிவரி பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளையர் பிளேஸ்ல எல்லா வேலையுமே முடிஞ்சிருது. உங்க ப்ராடக்ட்டான எல்லா ப்ரொசீஜர் முடியறதுனால அங்கேயே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது அப்படியே நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது நம்ம வேர்டா நான் உங்களுக்காக வச்சிருக்கேன். நீங்க பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அப்படியே உங்க சப்ளையருக்கு நீங்க அப்படியே மெயில் பண்ணிட வேண்டியதா. இல்ல வாட்ஸ்அப்ல பண்ணிட்டீங்கன்னா, அவரு இந்த கண்டிஷன்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேட் குடுத்துருவாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்எஃப்கியூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்வெஸ்ட் லெட்டர் ஃபார் கொட்டேஷன். உங்க சப்ளையருக்கு நீங்க வந்து இந்த பேஸ்ல இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு ரேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க உங்க சப்ளையர் கிட்ட கேக்குறீங்க. நீங்க ஒரு 5லேருந்து 10 சப்ளையர் கிட்ட என்கொயரி பண்றீங்கன்னா 10 பேருக்கும் ஜஸ்ட் இந்த நேமை மட்டும் மாத்துறீங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் என்கொயரி நம்பர் மாத்த போறீங்க. மாத்திட்டு அப்படியே நீங்க சென்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ பையர் கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சப்ளையர் கிட்ட என்கொயரி முடிஞ்சுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பையருக்கு காஸ்டிங் அனுப்புறேன். அப்பதான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்னொரு பர்சன் இருக்காருல்ல, அது யாரு? சிஹெச். சிஹெச். ஓகேங்களா? இந்த சிஹெச்ஏவை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அதான் www.ccbaindia.in. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நான் அதை எப்படி சர்ச் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். சில டைம் இந்த வெப்சைட்லாம் இதுல ஒர்க் ஆக மாட்டுக்கு. நோட் பண்ணிக்கோங்க. www.ccbaindia.in. இது வந்து உங்களோட சிஹெச்ஏ ஐடென்டிஃபை பண்றதுக்கான வெப்சைட். ccbaindia.in. இந்த அதோட வெப்சைட். ஓகேங்களா? இங்க போனீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, மெம்பர்ஷிப்னு இருக்கா? இதுல போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய சிஹெச் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 20 கியூப் லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு இது இருக்கு. 4S லாஜிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு. நிறைய இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த பிளேஸ்ல வேணுமோ, இப்போ எனக்கு சென்னையில வேணா சென்னையில உள்ள சிஹெச்ஏ நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய சிஹெச்ஏ இருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி கூட நீங்க என்கொயரி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ஏதாச்சும் எக்ஸ்போர்ட்டோ இல்லை இம்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு சிஹெச்ஏ வேணா என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். நான் பண்ற அதே சிஹெச்ஏ கிட்ட உங்களுக்கு நான் ரெஃபர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அவங்கள கூட நீங்க கன்சிடர் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ் கொடுப்பாங்க. பிரைஸ் பேசுறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் வால்யூம் பண்றதுனால எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரேட் கொடுப்பாங்க. ஆனா மார்க்கெட்டை விட ஓரளவு நல்ல ரேட்டு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிஹெச்ஏவை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு வெப்சைட். www.ccbaindia.in. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களோட சிஹெச்ஏவை நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். ஆனா வந்துச்சான்னு தெரியல. இப்போ நீங்க வந்து கூட்ஸ் வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. நார்த்ல இருந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஆனா வந்து உங்களோட சிஹெச்ஏ வந்து சென்னையில தான் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்போ உங்களோட சென்னை சிஹெச்ஏவே நார்த்ல பண்ணி கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். ஓகேங்களா? பட் நீங்க உங்களோட சென்னையில உள்ள சிஹெச்ஏ மூலமாவே நார்த்ல கூட நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து சென்னைக்குன்னு ஒரு சிஹெச்ஏ வச்சிருக்கேன், கேரளாக்குன்னு ஒரு சிஹெச்ஏ வச்சிருக்கேன். ஏன்னா அந்த 2 இடத்துல தான் நான் ஸ்பெசிஃபிக்கா பண்றேன்.
நான் சென்னையில எனக்கு அந்த சிஹெச்ஏ வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கிளியரா கனெக்ட் பண்ணி எனக்கு பண்ணி குடுத்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு அதே மாரி கேரளாலயே எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சிஹெச்ஏ இருக்காரு. ஓகேங்களா? அவரே எனக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணி குடுத்துருவாரு. நான் நார்த்ல ஸ்பெசிஃபிக்கா பண்ணல. அப்படி பண்ணா கூட இன்னும் இங்க இருக்கிற சிஹெச்ஏ மூலமாவே எனக்கு நார்த்லயே ரேட் வாங்கி எனக்கு எல்லா ப்ராசஸுமே பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்க சிஹெச்ஏ ஐடென்டிஃபை பண்றதுக்கான வெப்சைட். சிஹெச்ஏனா யாரு? ஃபுல் ஃபார்ம் என்ன? கஸ்டம்ஸ் சோர்சிங். ஓகே, ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து சிஹெச்ஏ கிட்ட என்குயரி பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டெய்னர் டைப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கண்டெய்னர்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. 20 ஃபீட் இருக்கு, 40 ஃபீட் இருக்கு. ஓகேங்களா? இந்த 20 ஃபீட்லயே 2 டைப்ஸ் இருக்கு. ஜெனரல், ஹை கியூப்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஜெனரலுக்கும் ஹை கியூபுக்கும் என்னன்னா கொஞ்சம் அப்படி ஹைட் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி 40 ஃபீட் வந்து ஜெனரல் இருக்கு, ஹை கியூப் இருக்கு. இதுதான் கண்டெய்னர்ஸோட டைப்ஸ். ஓகேவா? என்னன்னா 20 ஃபீட் ஜெனரல்னா இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த டாப் ஹைட் மட்டும் ஜெனரலுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஹை கியூபா இருந்தா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் காமிக்கிறேன் உள்ள. சொல்லுங்க சார். எதுவும் கேக்குறீங்களா? இது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல. ஓகே. 20 ஃபீட் இருக்கு, 40 ஃபீட் இருக்கு. இந்த 20 ஃபீட் ஜெனரல் 20 ஃபீட்ல ஜெனரல்னு ஒண்ணு இருக்கு, ஹை கியூப்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி 40 ஃபீட்ல ஜெனரல்னு ஒண்ணு இருக்கு, ஹை கியூப்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த 20 ஃபீட் ஜெனரல்னா என்னன்னா, இதுக்கு வந்து டோட்டலா வந்து 20 ஃபீட் ஜெனரலுக்கு வந்து 33 சிபிஎம் தான். அதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 33 சிபிஎம். ஓகேங்களா? அதையும் நான் காமிச்சிடுறேன். 20 ஃபீட் ஜெனரலா இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாண்டர்ட் கண்டெய்னர் கெப்பாசிட்டி ஓகேங்களா? இந்த 20 ஃபீட் ஜெனரல்ல வந்து 33 சிபிஎம்க்கு ஏத்த மாதிரி தான் ப்ராடக்ட்டை லோட் பண்ண முடியும். அப்போ சிபிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்? அடுத்து இதில் அப்படியே சொல்லி கொடுக்குறேன். அதோட கண்டினியூஷனா 20 ஃபீட் ஜெனரல்னு கேட்டாங்கன்னா 33 சிபிஎம் உள்ளதான் உங்களோட ப்ராடக்ட்டை அந்த கண்டெய்னர் லோட் பண்ண முடியும். அதே மாதிரி 20 ஃபீட்ல ஹை கியூபா இருந்தா 37 சிபிஎம் வரைக்கும் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 40 ஃபீட் கண்டெய்னர் வந்து ஜெனரலா இருந்தா 66 சிபிஎம் வரைக்கும் ஏத்திக்கலாம். அதே மாதிரி ஹை கியூபா இருந்தா 76 சிபிஎம் வரைக்கும் 40 ஃபீட் ஹை கியூப்ல ஏத்திக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா 20 ஃபீட்ல வந்து ஜெனரலோ ஹை கியூபோ மினிமம் வந்து 24ல இருந்து மேக்ஸிமம் 28 மெட்ரிக் டன் வரைக்கும் தான் ஏத்துவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 40 ஃபீட்ல 28 மெட்ரிக் டன்ல இருந்து 29 மெட்ரிக் டன் வரைக்கும் தான் ஏத்துவாங்க. உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ 20 ஃபீட் வந்து 33 சிபிஎம், அப்போ 40 ஃபீட் வந்து 66 சிபிஎம் அப்படிதானே? அப்போ வந்து வெயிட் வந்து ஏன் சார் டபுளா ஏத்த முடியாதுன்னு ஒரு கொஸ்டின் ரேஸ் ஆகுதா உங்களுக்கு? ஆகுதா இல்லையா? அவ்வளவு நீங்க யோசிக்கலன்னு அர்த்தம். ஆகுதா? சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், விட்டு கேக்குது. இப்ப கேக்குதா? இப்போ ஓகே சார். ஓகே. எதுல பிரேக் ஆயிடுச்சு சொல்லுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அதான் அந்த மெட்ரிக் டன் சொன்னீங்க இல்லையா, ரெண்டு இதுக்கும் 20க்கும் 40க்கும். ஓகே சார். 20 ஃபீட் மெட்ரிக் டன்னா இருந்துச்சுன்னா மினிமம் 24 டன்ல இருந்து மேக்ஸிமம் 28 வரைக்கும் 20 ஃபீட்ல லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ 40 ஃபீட்டா இருந்தா எவ்வளவு லோட் பண்ணுவாங்க? இதுக்கு அப்படியே கெப்பாசிட்டி அதிகம். இது 33 சிபிஎம், இது 66 சிபிஎம். ஓகேங்களா? இது அப்படியே டபுள் ஆகும்போது வெயிட் எப்படி ஏத்துவாங்க? எவ்வளவு ஏத்தலாம்? வெயிட் டபுளா ஏத்தலாம், ஆனா நீங்க கம்மி டபுளா சொல்றீங்க. சோ டபுளா ஏத்தலாம் தான் நானே நினைச்சிட்டு இருந்தேன் இனிஷியலா. பட் டபுளா ஏத்த முடியாது. ஓகேங்களா? இதுக்கு வந்து மினிமம் 28ல இருந்து 29, ரொம்ப அதிகபட்சமா போனா 30லாம் ரொம்ப ரேர், பண்ண மாட்டாங்க. 29 வச்சுக்கோங்க. 29 வரைக்கும் ஏத்தலாம் 40 ஃபீட்ல. ஏன் அப்படின்னா அந்த கண்டெய்னரை அந்த மிஷின்ல தூக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்மெண்ட் வந்து 29 மெட்ரிக் டன் வரைக்கும் தான் அந்த லோடே தாங்கும். ஆல்ரெடி வாய்ஸ் பிரேக் ஆகுதா?
இல்ல கேக்குது கேக்குது. இல்ல சார் ஓகே தான். ஓகே ஓகே. என்னன்னா அந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த கண்டெய்னர் கீழே பாட்டம் இருக்கும்ல, இப்போ அந்த ஒரு மிஷினை வச்சு அந்த கண்டெய்னர் தூக்கும் போது நம்மளோட ப்ராடக்டே 29 மெட்ரிக் டன் இருக்கும். பிளஸ் கண்டெய்னர் வந்து ஒரு 2 to 3 டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அதோட கெப்பாசிட்டி தாங்காது. ஓகேங்களா? 29க்கு மேலே போகும்போது அந்த பேஸ்மெண்ட் உடைஞ்சு விழுறது கூட சான்சஸ் இருக்கு. அதனால 40 ஃபீட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 29 மெட்ரிக் டன் வரைக்கும் தான் ஏத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டெய்னரோட வெயிட் வந்து 250. சொல்லுங்க. சார் அப்போ எல்லாமே 20 ஃபீட்டாவே அவங்க பண்ண வேண்டியதானே சார்? சார் 14 போட்டுட்டு அதே 28 பண்றாங்க. அது இப்போ ப்ராடக்ட்டை பொறுத்து மாறுபடும். ரீசன் என்னன்னா சில ப்ராடக்ட் வந்து வெயிட் கம்மியா இருக்கும், ஆனால் வால்யூம் பெருசா வரும். லைக் இன்னும் சரி. சில ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஹெவியான பார்ட் வந்து வால்யூம் கம்மியா இருக்கும், வெயிட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ என்னன்னா அதை ரைஸ் வச்சு தான் சூஸ் பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. கரெக்ட். ரைஸ் வந்து ஒரு 20 ஃபீட்ல வந்து 26 மெட்ரிக் டன் ஏத்துவாங்க. அதே இது நீங்க 40 ஃபீட் சூஸ் பண்ணீங்கன்னா 29 தான் ஏத்துவாங்க. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் வெயிட்டான ப்ராடக்ட். அதனால உங்களால அப்படியே டபுளா வந்து லோட் பண்ண முடியாது. பட் இந்த ட்ரை ரெட் சில்லி இருக்குல்ல, காஞ்ச மிளகா, அது வந்து 20 ஃபீட்டா இருந்தா 7 டன் ஏத்துவாங்க. 40 ஃபீட்டுக்கு அப்படியே டபுளா ஏத்துவாங்க. ஏன்னா அது பேக் தான் பெருசா இருக்கும். ஸ்பேஸ் தான் ஆக்குபை பண்ண தவிர வெயிட் பெருசா இருக்காது. ஓகேங்களா? அப்போ வந்து 40 ஃபீட்டை சூஸ் பண்ணிப்பாங்க. வெயிட் அதிகமா இருக்காது. பட் ஸ்பேஸ் ஃபுல்லாவே இருக்கும். இதை விட டபுளா இருக்கும். 20 ஃபீட்டை விட 40 ஃபீட் டபுளா இருக்கிறதுனால ஸ்பேஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து மெயினா வெயிட் தான் இதை நான் சொல்றேன். அப்போ இது வந்து வெயிட் பெருசா இருக்காது. அதனால ட்ரை ரெட் சில் அப்படியே டபுளா ஏத்துவாங்க. இன்னொரு ரீசன் ஏன் அந்த 2 டைப் ஆஃப் கண்டெய்னர் இருக்குன்னா, ரெண்டுக்கும் உள்ள டிரான்ஸ்போர்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். கண்டிப்பா நீங்க நினைக்கலாம் அப்படின்னா ஒரு 20 ஃபீட்ல எடுத்து 2 வாட்டி அனுப்பலாமா, எதுக்கு 40 ஃபீட் எடுக்கணும்னு நினைக்கலாம். இந்த ரீசன்னா ரெண்டுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் நிறைய சேவ் ஆகும். அந்த மாதிரி இந்த சில்லியை வந்து ட்ரை சில்லியை பெரிய கண்டெய்னர்ல எடுக்கும்போது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்ல வந்து கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் வரும். ஒரு எப்படின்னா இது வந்து ஒரு $900 வருதுன்னா அது ஒரு $200 to $300 தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது 900 வருதுன்னா அது ஒரு 1200 1300 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நாங்களே ஒரு சில மெட்டீரியல் என்ன பண்ணுவோம்னா 20 ஃபீட்ல வந்து நாங்கள் அஜினமோட்டோ எடுத்துட்டு வருவோம். 20 ஃபீட்ல ஏற்றினா எனக்கு 22 மெட்ரிக் டன் தான் வரும். அதே இது நான் என்ன பண்ணுவேன்னா 40 ஃபீட்ல ஏற்றிடுவேன். எனக்கு 28 மெட்ரிக் டன் வந்துடும். அப்போ என்னன்னா எனக்கு வந்து 20 ஃபீட் வந்து ஒரு $900 வருதுன்னா எனக்கு 40 ஃபீட் வந்து ஒரு 1200 தான் வரும். எனக்கு $300 தான் அதிகம். பட் ஆனால் என்னால் 8 டன் எக்ஸ்ட்ரா, என்னால் 6 டன் எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டு வர முடியும். அப்போ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் வந்து அந்த ப்ராடக்டோட காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேரிசன் பண்ணி தான் நாங்கள் எடுத்துட்டு வரோம். ஸோ அதனால தான் நீங்க ஃப்ரைட் ரேட் வந்து செக் பண்ணும்போது எப்பவுமே கிளியரா செக் பண்ணணும். 20 ஃபீட் எவ்வளோ, 40 ஃபீட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சிபிஎம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா லென்த் டிவைடட் பை 100, வித் டிவைடட் பை 100, ஹைட் டிவைடட் பை 100. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. லென்த்னா ரைஸை நீங்க கீழே ஃபிளாட்டா போடும் போது இந்த எட்ஜ்ல இருந்து இந்த கார்னர் டு அந்த கார்னர் வரைக்கும் இது நான் கொடுத்துட்டு வந்து சென்டிமீட்டர்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சென்டிமீட்டர்ல வந்து ஒரு 66 சென்டிமீட்டர் வருது லென்த். வித் பாத்தீங்கன்னா 43 வருது. இந்த கார்னர் பாருங்க. இது வந்து இந்த நான் ஒரு ரைஸ் பேக் எடுத்து காட்டுறேன். அப்பதான் புரியும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்குது. இது ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. கீழே அந்த தரையோட தரையா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த கார்னர்ல இருந்து இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் இருக்குல்ல, இது வந்து லென்த். இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் லென்த். இங்க இருந்து இங்க வருது பாருங்க வித்து. இந்த தரையில இருந்து இது மேல அந்த டாப் முடியும்ல அது வரைக்கும் ஹைட். ஓகேங்களா? லென்த் வித் ஹைட். ஓகேங்களா? இப்போ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சும்மா ஹிண்ட் மாதிரி நீங்க பேப்பர் ஏதாவது வச்சிருந்தா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபிஎம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னன்னா லென்த் டிவைடட் பை 100, வித் டிவைடட் பை 100, ஹைட் டிவைடட் பை 100.
ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே எக்ஸாம்பிளோட நம்ம கான்செப்ட் குள்ள போக போறோம். இப்போ நான் வந்து ஒரு சிஹெச்ஐ கிட்ட என்கொயரி பண்ண போறோம். எந்த டேட்லனா இன்னைக்கு உள்ள டேட்ல நம்ம சிஹெச்ஐ கிட்ட என்கொயரி பண்ண போறோம். நான் ஆல்ரெடி ஒரு வெப்சைட் காமிச்சேன்ல, அந்த வெப்சைட்ல எந்த சிஹெச்ஐ நீங்க சூஸ் பண்ணி என்கொயரி பண்றீங்களோ அந்த சிஹெச்சோட நேம் இங்க போட்டுக்கோங்க. நான் லோட்டஸ் லாஜிஸ்டிக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பண்ணியிருந்தோம் பாருங்க. சோறு கொடுங்கம்மா. மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இதை அப்படியே நம்ம இங்க பண்ண போறோம். அடிஷனலா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும். இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. Go for world product name. அப்படியே இங்க பண்ணிட்டு, ஸோ ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். இது நம்ம மெயின்டைன் பண்றது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம லெட்டரே வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு செகண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை நோட் பண்ணிக்கோங்க. லென்த் டிவைடட் பை 100. இப்போ நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. கார்கோ. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ மெயினா நம்ம சிஹெச் கிட்ட என்ன என்கொயரி பண்றேன்னா, நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான சிஹெச்க்கான சர்வீஸ் சார்ஜஸ் என்ன, அதே மாதிரி சென்னையில இருந்து துபாய்க்கு போறதுக்கான அந்த ஃப்ரைட் சார்ஜஸ் சொல்லுவாங்க. அந்த இந்த நம்ம இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு இந்த கண்டெய்னர் அந்த ஷிப்ல போகுது இல்ல, அதுக்கான சார்ஜஸ் தான் ஃப்ரைட் சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ அதுவும் என்ன நம்ம கேட்க போறோம். Incoterms. Delivery times and finalization. ஷிப்மெண்ட் ஷெட்யூல் நான் சொல்லி தரேன். எப்சிலா எல்சிலா லாஸ்ட் ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, சிபிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராடக்ட்கான சிபிஎம் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்றேன். ஓகேவா? நான் இப்போ வந்து என்னன்னா, எனக்கு சப்ளையர் வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா, எழுதிக்கோங்க. லென்த் 66 சென்டிமீட்டர், ஹைட்டு 43 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சாரி, லென்த் 66, வித்து 43, ஹைட்டு 13. இதை அப்படி டிவைடட் பண்ணி எவ்வளவு வேல்யூ வருதுன்னு பாருங்க. சார் அகைன் சொல்லுங்க சார். லென்த் வந்து 66 சென்டிமீட்டர், ஓகே. வித்து 43, ஹைட் வந்து 13, 13. 31. 13, 13. 13. .036. எவ்வளவு வருது? 0.037 ஓகே, CBM. மொத்தம் கண்டுபிடிங்க. 66, 43, 13. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க.
சார் நீங்க என்ன சொன்னீங்க? பாயிண்ட் 0.037. ஓகே, அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். கண்டுபிடிங்க. லென்த் டிவைடட் பை 100 இன்ட்டு width divided by 100 into height divided by 100. 66 ன்றது length, 43 ன்றது width, height 13. கண்டுபிடிங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கலாமே. எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? 0.037. ஓகே, கரெக்ட். நீங்க ஓகே கரெக்ட்ன்றதை விட நீங்க வெயிட் பண்ணுங்க. வேற எல்லாரும் சொல்லுங்க. ஏன் வேற யாரும் தெரியலையா? 0.036 வருது சார். ஜீரோ பாயிண்ட் 0.036. 36. ஓகே, சோ நீங்க சொன்னதே 368 வரும். ஆமா, 368 6 வரும். அப்புறம் 5 அப்புறம் இதா இருந்துச்சுன்னா அதை 6 கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம 7 இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 0.037. ஓகே சார். ஓகேங்களா? சோ இதுதான் ஒரு ப்ராடக்ட்டுக்கான, இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான சிபிஎம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு 25 kg ரைஸுக்கான சிபிஎம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இத வந்து 20 ஃபீட்ல ஏத்துவோமா? 20 ஃபீட்ல ஏத்துனா எவ்வளவு ஏத்தலாம்? 40 ஃபீட்ல ஏத்துனா எவ்வளவு ஏத்தலாம்? சொல்லுங்க பாப்போம். 20 ஃபீட் ஜெனரல்ல ஏத்துனா எவ்வளவு ஏத்தலாம்? ஹை கியூப்ல ஏத்துனா எவ்வளவு ஏத்தலாம்? 40 ஃபீட் ஜெனரல்ல ஏத்துனா எவ்வளவு ஏத்தலாம்? 40 ஃபீட் ஹை கியூப்ல ஏத்துனா எவ்வளவு ஏத்தலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். 20 ஃபீட் ஜெனரலா இருந்தா எவ்வளவு ஏத்தலாம்? ஜெனரலா இருந்தா எவ்வளவு குவாண்டிட்டி ஏத்தலாம்? அதே மாதிரி 20 ஃபீட் ஹை கியூபா இருந்தா எவ்வளவு ஏத்தலாம்னு சொல்லுங்க. ஜெனரல்ல 896 பேக். ஓகே, 896. ஓகே, ஹை கியூபா இருந்தா 1005. 1005. ஓகே, 40 ஃபீட் 40 foot ஜெனரல்ல 1793. 1793. ஓகே, ஹை கியூபா இருந்தா 2065. 2065. இது உங்களுக்கு புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதா? புரியாதவங்க சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். சார் எப்படி சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? புரியல சார், இல்ல சார், எனக்கு சார் இது மட்டும் புரியல. புரியல சார். இது புரியலைங்களா? நான் உங்களுக்கு ஆமா சார். 20 ஃபீட் ஜெனரலுக்கு வந்து எவ்வளவு சிபிஎம் சொன்னேன்? 20 ஃபீட் ஜெனரலோட டோட்டல் 33. கெபாசிட்டி சிபிஎம் எவ்வளவு கொடுத்தேன்? 33. sir. 33. அப்ப 33. அப்ப என்ன பண்ணா ஒரு ப்ராடக்ட்கான சிபிஎம் நமக்கு கிடைச்சிருச்சு, அப்படிதானே? ம். அப்ப நீங்க என்ன பண்ணா 33 தான் 20 ஃபீட் ஜெனரல் வருது. அப்ப 33 டிவைடட் பை 0.037 கொடுத்தீங்கன்னா அந்த 20 ஃபீட் ஜெனரல்ல எவ்வளவு பேக்ஸ் ஏத்தலாம்னு காமிச்சிரும். 891 பேக் ஏத்தலாம்ன்ற மாதிரி காமிக்கும். புரியுதா? இந்த 33ன்றது டோட்டல் 20 ஃபீட் ஜெனரலோட டோட்டல் கெபாசிட்டி வந்து இந்த கண்டெய்னர் வந்து 33 சிபிஎம் இருக்கு. அதுல ஒரு பேக்குக்கான சிபிஎம் நம்ம ஆல்ரெடி இப்பதான் கண்டுபிடிச்சோம். லென்த் டிவைட் பை 100 அதை வச்சு ஒரு பேக் வந்து 0.037 அதுதான் ஒரு பேக்குக்கான சிபிஎம். அப்போ நான் 20 ஃபீட் ஜெனரல்ல ஏத்துறதா இருந்தா
20 ஃபீட் ஜெனரல் வந்து மொத்தம் 33 சிபிஎம் 33 சிபிஎம். அப்ப 33 டிவைடட் பை ஒரு பேக்கை நான் டிவைட் பண்ணா டோட்டலா எவ்வளவு ஏத்தலாம்னு இதுல கண்டுபிடிச்சிடலாம். வருதா? புரியுதா? புரியுது சார். இல்ல கன்ஃபியூஷன் ஆனா சீரியஸா இது கொஞ்சம் முக்கியமான டாபிக். கன்ஃபியூஷன் ஆனா கண்டிப்பா சொல்லுங்க, நான் ரிப்பீட் கூட பண்றேன், தப்பே கிடையாது. இது புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க நல்லாவே இது பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். புரியுதா புரியலையா? சரி, எல்லாத்துக்குமே புரியுதா? சார் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணாங்க, மிச்சம் எல்லாருமே புரியுதா? சார் வந்து எக்ஸ்போர்ட் இதுல இருக்காரு, அதனால அவர் டக்கு டக்குன்னு சொல்லிடுறாரு. நாங்க இப்பதான் சார் கத்துக்கிட்டோம், அதனால ஓகே கொஞ்சம் ஓகே டிலே ஓகே, ஆகும் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல? அதான் நீங்க ரிப்பீட்டடா நீங்க வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. நான் அதனால தான் நான் ஒரு சில டைம் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறது இல்லை. அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணுங்க நான் சொல்றேன். சப்போஸ் நான் ஒரு கிளாஸ் நான் வரலன்னா அந்த டே நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்களே உங்க குரூப்ல கூட நீங்க இந்த மாதிரி நீங்களே ஒரு கான்செப்ட் கொடுத்து கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கறேன், நீங்க யாருமே பண்ண மாதிரி இல்லை. நான் கொடுத்த கான்செப்ட் கூட யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் ஆன்சர் பண்றீங்க. ஸோ அதனால நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து நம்மளோட பையர்ஸ் வந்து எவ்வளவு கேட்டிருந்தாங்க, எவ்வளவு குவாண்டிட்டி கேட்டிருந்தாங்க, எவ்வளவு குவாண்டிட்டி கேட்டிருந்தாங்க? 1000 தான் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து 20 ஃபீட் ஏத்திடலாம். 20 ஃபீட் ஐக்யூப்லயே நம்மளோட ப்ராடக்ட்டை லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது 1005 பேக் ஏத்தலாம். பட் அது என்னைக்குமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இறுக்கி பிடிச்சலாம் கண்டெய்னர்ல ஏத்தக்கூடாது. கொஞ்சமா ஸ்பேஸ், ஒரு 96 97% ஃபுல் ஆகிற வரைக்கும் நீங்க கண்டெய்னர்ல ஏத்தலாம். அதுக்கு மேல ஏத்தாதீங்க, சரிங்களா? ஏன்னா வந்து கண்டெய்னர்ல நீங்க ஃபுல்லா ரஷ் பண்ணி ஏத்தும் போது ஒரு சில டேமேஜ் ஆகிறதுக்கு, ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால 1005 காட்டுது, நீங்க ஒரு 1000 பேக் நீங்க ஏத்திக்கலாம். இத 40 ஃபீட்ல கேட்டா நம்ம ஏத்துவோமா? இவ்வளவு குவாண்டிட்டி ஏத்த முடியுமா 40 ஃபீட்ல? சரி, யாராவது கொஞ்சம் மியூட் போடுங்க, கொஞ்சம் சவுண்டா இருக்கு. நம்ம வந்து 40 ஃபீட்ல ஏத்தலாமா இந்த ப்ராடக்ட்ட? இவ்வளவு குவாண்டிட்டி ஏத்த முடியுமா 40 ஃபீட்ல? எவ்வளவு குவாண்டிட்டி? நீங்க கொடுத்திருக்கீங்களா 1793 குவாண்டிட்டி ஏத்தலாமா 40 ஃபீட்ல? 40 ஃபீட்ல ஏத்தலாம். ஏத்தலாமா? ஆமா. எப்படி ஏத்த ஏத்த முடியாது, ஏன்னா முடியும்ன்றீங்க? வெயிட் கூட வந்துரும். வெயிட் கூட வந்துரும். சோ வெயிட் வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் போயிரும். ஏத்த முடியாது. கரெக்ட். 26 மெட்ரிக் டன் வந்து அப்படியே 52 கிட்ட போயிரும். அப்போ வந்து உங்களால ஏத்த முடியாது. ப்ராடக்ட்டை ஏத்தலாம், பட் அதை ஆமா, ஆனா எக்ஸ்போர்ட் export பண்ண பண்ண முடியுமானா முடியாது. அந்த தூக்க முன்னாடி கண்டெய்னர் டேமேஜ் ஆயிரும். சோ அதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் கம்மியா இருக்கிறத ஏத்தலாம். இப்ப ட்ரை ரெட் சில்லி பாத்தீங்கன்னா 7 டன் 40 ஃபீட்டுக்கு 14 டன் வரும். அந்த மாதிரி ப்ராடக்ட் ஹை கியூப் போகும். பட் ரைஸ் கேட்கும் போது 100% 20 ஃபீட்ல மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். ரொம்ப ரேரு 26 40 ஃபீட் கேட்டாங்கன்னா ஒரு 29 ஏத்துவாங்க, 3 டன் எக்ஸ்ட்ரா ஏத்துவாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சோ அதனால வெயிட் ரொம்ப முக்கியம். 20 ஃபீட் நம்ம இப்போ வந்து 20 ஃபீட் ஹை கியூப்ல தான் இப்போ நம்மளோட ப்ராடக்ட் நம்ம வந்து ஏத்த போறோம். ஓகேங்களா? சோ 1005 பேக் ஏத்தலாம். நம்மளோட ரிக்வயர்மெண்ட் வந்து 1000 பேக் தான். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் திருப்பி சொல்றேன், ஃபுல்லா ரஷ் பண்ணி ஏத்தாதீங்க, கொஞ்சமா ஸ்பேஸ் விடுங்க, அப்பதான் டேமேஜஸ் ஆகாது. ஓகேவா? சோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா அப்படியே இதுல நம்ம ஃபில் பண்ண போறோம். நம்மளோடது எவ்வளவு வருதுன்னா 37. நான் அந்த ஒரு 5 பேக் நான் மைனஸ் பண்றதுனால 36. ஐ கியூப் சூஸ் பண்ணியிருக்கேன். டுவெண்ட்டி ஃபீட்ல ஹை கியூப் அது எனக்கு எவ்வளவு ஃபுல் ஆயிருக்குன்னா 98% ஃபுல் ஆயிருச்சு. 98% கண்டெய்னர் ஃபுல் ஆயிருச்சு. ஃபுல் ஆயிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம இதை இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஷிப்மெண்ட் ஷெட்யூல். ஓகேங்களா? இப்போ நீங்க சிஹெச்ஐ கிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேட்கணும். என்னென்ன கேட்கணும்னா,
வெசல் டேட் கேட்கணும். எப்பவுமே கேட்கும்போது சார் இந்த மாசத்துல கேளுங்க. ஒரு மந்த்துக்கு எப்பப்போ வெசல் இருக்குது, வெசல் டேட் கேளுங்க. வெசல் டேட். ஓகேங்களா? அதே மாதிரி இடிடி, இடிஏ. ஓகேங்களா? வெசல் இப்ப இருக்குதுன்னா எப்ப கிளம்பும், எஸ்டிமேட் டைம் ஆஃப் டிபார்ச்சர். எப்ப கிளம்பும், எஸ்டிமேட் டைம் ஆஃப் அரைவல். ஓகேங்களா? எந்த டேட்ல கிளம்பி எந்த டேட்ல அரைவல் ஆகும், அதையும் நீங்க கேட்கணும் சிஹெச்ட. வெசல் எப்பப்ப இருக்குது அந்த ஷெட்யூல் கொடுங்க. அதே மாதிரி எப்ப கிளம்பி எப்ப போய் ரீச் ஆகும். நான் உங்களுக்கு வேணா இன்னைக்கு நான் வந்து சென்னை டு மலேசியாவுக்கு வந்து ஒரு எல்சிஎல் ஷிப்மெண்ட்டுக்கு நான் ஒரு இது கேட்டிருந்தேன். ஓகேங்களா? அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாட்ஸ்அப்ல இருக்கு. அது லோட் ஆகட்டு. நான் இதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு நான் வாங்கினது ஓகேங்களா? ஸோ வெசல் டேட் கேட்டிருக்கோம். அதே மாதிரி இடிஏ, இடிடி எப்போ இங்க இருந்து கிளம்பும், எப்போ அரைவல் ஆகும். இடிடி, இடிஏ எஸ்டிமேட் டைம் ஆஃப் டிபார்ச்சர். எப்ப இங்க இருந்து கிளம்பி எப்போ துபாய்க்கு போய் அரைவல் ஆகும். ஓகேங்களா? ஸோ மெயினா இன்னொன்று என்ன இருக்குன்னா கட் ஆஃப். கட் ஆஃப் டேட்னு ஒன்று இருக்கு. இப்போ என்ன அது அப்படின்னா என்னன்னா வெசல் கிளம்புறதுக்கு 3லேருந்து 5 நாளைக்குள்ள உங்க ப்ராடக்ட்டை நீங்க சிஎஃப்எஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணா மட்டும்தான் நீங்க பிளான் பண்ண மாதிரி அந்த வெசல்ல லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரைஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள். இப்போ வெசல் வந்து 19ஆம் தேதினா நீங்க 15ஆம் தேதிலாம் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். சிஎஃப்எஸ்ல கொடுத்துடணும். ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த கஸ்டம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு போர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் வந்து அவங்களே கொடுப்பாங்க. கட் ஆஃப் டேட்னு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்குள்ள உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஹேண்ட் ஓவர் பண்ணா மட்டும் தான் நீங்க பிளான் பண்ண மாதிரி அந்த வெசல்ல ஏத்துவாங்க. ஓகேங்களா? கட் ஆஃப் டைம்ன்றது என்னன்னா சிஏ பொறுத்த வரைக்கும் ஒன் டே பிஃபோர் வந்து உங்க ப்ராடக்ட் போர்ட்ல இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை பிளான் பண்ண மாதிரி அந்த வெசல்ல ஏத்துவாங்க. இது சி. ஏரை பொறுத்த வரைக்கும் நீங்க 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்க ப்ராடக்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து ப்ராடக்ட்டையே நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏர்ல ஏத்துவாங்க. ஓகேங்களா? அந்த ஃபிளைட்ல லோட் பண்ணுவாங்க. 12 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க ப்ராடக்ட்டை நீங்க ஏர்போர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா அங்கேயே சிஎஃப்எஸ் இருக்கு. அங்கே நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா தான் நீங்க பிளான் பண்ண மாதிரி அந்த ஃபிளைட்ல உங்க ப்ராடக்ட்டை எடுத்துட்டு போவாங்க. ஓகேங்களா? கட் ஆஃப் டேட்ன்றது சிஏ பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட்ன்றது கரெக்டா ஒரு 3 to வெசல் கிளம்புறதுக்கு 3லேருந்து 5 நாளுக்கு முன்னாடி நீங்க ப்ராடக்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா பிளான் பண்ண மாதிரி அந்த வெசல்ல ஏத்திடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வெசல் டேட் கேட்கணும் சிஹெச்ட்ட. நீங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து என்கொயரி பண்றோம். எனக்கு இந்த மாதிரி இந்த பேக் இவ்வளோ இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்து கேட்டு எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி வருது, எனக்கு 25 ஹை கியூபிக் கொடுங்க ரேட்டுன்னு கொடுத்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கேட்கணும். வெசல் டேட் கேளுங்க. இடிடி, இடிஏ எப்போ கிளம்பும், எப்போ அரைவல் ஆகும், உங்களோட கட் ஆஃப் டேட் எப்போ அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்கணும். இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க எனக்கு சார் கொடுத்தது இடிடி, இடிஏ ஃபுல் ஃபார்ம் என்ன சார் சொன்னீங்க? எஸ்டிமேட் டைம் ஆஃப் டிபார்ச்சர். ஓகே. எஸ்டிமேட் டைம் ஆஃப் டிபார்ச்சர் அண்ட் எஸ்டிமேட் டைம் ஆஃப் அரைவல். ஓகே. எப்போ வெசல் கிளம்பி எப்போ அங்க அரைவல் ஆகும். நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்ததை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி கொடுத்துருக்காங்க. இது தெரியுதா? இங்க பாருங்க. ஸ்டஃபிங் ஆன் அதுதான் எனக்கு 19ஆம் தேதிக்குள்ள உங்க அதுதான் கட் ஆஃப்.
19ஆம் தேதிக்குள்ள உங்க ப்ராடக்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் 22ஆம் தேதி உள்ள வெசல்ல அதான் இங்க பாருங்க இடிடி இடிஏ 22ஆம் தேதி இது பண்ணி 26ஆம் தேதி போய் சேரும். கிளம்பும் காட்டுப்பள்ளியில 22ஆம் தேதி சென்னையில இருந்து கிளம்பி சிங்கப்பூர் தான் போர்ட் கெலாங். அது வந்து மலேசியா. மலேசியாக்கு 26ஆம் தேதி போகும். ஆனா நீங்க 19ஆம் தேதியே ட்ரேவே சிஎஃப்எஸ்க்கு உங்க ப்ராடக்ட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். 19ஆம் தேதி ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த டேட்ல உள்ள வெசல்ல ஏத்துவாங்க. சப்போஸ் டிலே ஆயிருச்சுன்னா இந்த வெசல்ல தான் போய் சேரும். இந்த வெசல்ல தான் எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த டேட்ல அவைலபிள் இருக்கு சார். இதான் கட் ஆஃப் டேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேட் மாதிரி உங்க ப்ராடக்ட்டை நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் உங்க ப்ராடக்ட் அவங்க பிளான் பண்ண மாதிரி ஏத்துவாங்க. ஏரை பொறுத்த வரைக்கும் 12 hours 12 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க ப்ராடக்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பிளான் பண்ண மாதிரி அந்த இதுல ஏத்திடுவாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லாஸ்டா இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய லாஸ்ட் ஒரே டாபிக் நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது சார் இப்போ நம்ம சொல்லுங்க. சார் இந்த டேட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சப்போஸ் அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த டேட்ல அனுப்பலாட்டி நமக்கு செகண்ட் டே அவங்களே ஃபர்ஸ்டே கொடுத்துருவாங்களா? அப்படி கூட அதான் சொல்றேன். நீங்க ஒரு மாசத்துக்கான ஷெட்யூல் வாங்குறீங்க. ஒரு மாசத்துல எப்பப்ப வெசல் இருக்குன்னு ஷெட்யூல் வாங்குறீங்க. இப்போ நீங்க 19 ப்ராடக்ட் அனுப்பாம 20ஆம் தேதி அனுப்புனீங்கன்னா முன்ன பின்ன சில டைம் ஏத்திடுவாங்க. உங்களால ஏத்த முடியலன்னா இந்த டேட்ல தான் நீங்க ப்ராடக்ட் திருப்பி அனுப்பணும். சப்போஸ் வந்து நீங்க அது அனுப்பிட்டீங்க ஆனா பிளான் பண்ண மாதிரி இதுல ஏத்த முடியலன்னா இந்த டேட்ல இந்த ஒரு 21ஆம் தேதி நீங்க அனுப்பியிருக்கீங்கன்னா 21ஆம் தேதி உங்களால இந்த வெசல்ல ஏத்த முடியலன்னா ஒரு 4 நாள் இருக்கு பாருங்க. இதுக்கான சிஎஃப்எஸ் சார்ஜஸ் வர உங்களுக்கு போடுவாங்க. 4 நாள் உங்க ப்ராடக்ட் சிஎஃப்எஸ்ல தான் இருக்கும். அதுக்கான சார்ஜஸும் உங்களுக்கு போடுவாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சார்ஜஸ் போடுவாங்க. அதுவும் நீங்க தான் பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கிளியரா பிளான் பண்ண மாதிரி அதுதான் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுக்குறது. இந்த மாதிரி சிஹெச் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவாரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பண்றது வந்து ஃபுல் கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். எஃப்சிஎல்னா என்ன, எல்சிஎல்னா என்ன? LCL வந்து லூஸ் கார்கோ லோடிங், FCL ஃபுல் கார்கோ. லூஸா? லூஸ்ன்றீங்க. இல்ல லூஸ் கார்கோனா சின்ன ஒரு ஃபுல் கண்டெய்னர் இல்லாம ஒரு சின்ன வால்யூம் மட்டும் அனுப்புறதா தான். அது மிக்ஸ்டு அப்படிங்களா? கார்கோல வரும். நிறைய பேருடைய மிக்ஸ்டு கார்கோல சேர்ந்து போகும். ஓகே ஒரு குறிப்பிட்ட சிபிஎம் மட்டும் நமக்கு தேவையான சிபிஎம் மட்டும் நம்ம பே பண்ணா போதும். ஓகே. எல்சிஎல்னா லெஸ் தென் கண்டெய்னர் லோட், எஃப்சிஎல்னா ஃபுல் கண்டெய்னர் லோட். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா எஃப்சிஎல்ன்றது அந்த கண்டெய்னர்ல அந்த கண்டெய்னர் உங்களுக்கானது. அந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கானது. எல்சிஎல்ன்றது அந்த கண்டெய்னர்ல உங்களோட ப்ராடக்ட் ஒன் ஆஃப் த பார்ட். புரியுதா? எஃப்சிஎல் இப்போ நம்ம பண்றது வந்து எஃப்சிஎல். உங்க ப்ராடக்ட் புரியுது மட்டும் சார், மறுபடியும் சொல்லுங்க சார். எல்சிஎல்னா லெஸ் தென் கண்டெய்னர் லோடு. அப்படின்னா ஓகே என்னன்னா சார். இப்போ வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் தான் ப்ராடக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 50 பேக் 50 பாக்ஸ் இல்ல 100 பேக் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட் கொஞ்சம் குவாண்டிட்டி இருக்கிறதுனால நம்ம எல்சிஎல் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? லெஸ் தென் கண்டெய்னர் லோடு. நம்மளே மாதிரியே கொஞ்சம் குவாண்டிட்டி பண்றவங்க ஒரு கண்டெய்னர்ல லோட் பண்ணுவாங்க. அது 20 ஃபீட்டா இருக்கட்டும் 40 ஃபீட்டா இருந்துட்டு போடும். அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது எல்சிஎலா இருந்தா. அந்த கண்டெய்னர்ல நம்மளோட ப்ராடக்ட் ஒன் ஆஃப் த பார்ட்டா மட்டும் தான் இருக்கும். அதுக்கான சார்ஜஸ் மட்டும் தான் நம்ம பே பண்ணுவோம் எல்சிஎலா இருந்தா. எஃப்சிஎலா இருந்தா அந்த எஃப்சிஎல் வந்து நம்ம 20 ஃபீட் சூஸ் பண்றோம்னா அந்த 20 ஃபீட்டே நம்மளுக்கானது. நம்மளோட ப்ராடக்ட் மட்டும் தான் வைப்பாங்க. வேற யாரோட ப்ராடக்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா? புரியுதா? புரியுது சார். ஆனா சார் LCL இருந்தா சொல்லுங்க. Okay. எல்சிஎலா இருந்தா நீங்க சொல்லுங்க சார். இல்ல நீங்க சொல்லுங்க முடியுங்க. இல்ல சார் எஃப்சிஎல்னா ஃபுல் கண்டெய்னர் லோடா சார்? ஆமா அதாவது நம்ம ஃபுல் கண்டெய்னர்மா நம்மளுடைய பொருளா இருக்கும். கரெக்ட். இப்போ நம்ம வந்து 1000 பேக்னா 1000 பேக் மட்டும்தான் அந்த 20 ஃபீட் ஹை கியூப்ல நம்ம ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும். அதுல வேற யாரும் ப்ராடக்ட்டும் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனா எல்சிஎல்ன்றது அப்ப அந்த ஃபுல் கண்டெய்னருக்கும் நம்ம தான் சார் சார்ஜ் பண்ணணும். கரெக்ட். அப்படிதானே அந்த சார்? ஃபுல் கண்டெய்னருக்கு நம்ம தான் பே பண்ணணும். ஆனா எல்சிஎலா இருக்கும்போது 20 ஃபீட் 40 ஃபீட் எதுவா இருந்துட்டு போட்டு அந்த கண்டெய்னர்ல நம்மளோட ப்ராடக்ட் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கும். ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் நம்ம ப்ராடக்ட் இருக்கும். அந்த கண்டெய்னர் ஃபில் ஆகுற வரைக்கும் மத்தவங்களோட ப்ராடக்ட்டையும் சேர்த்து லோட் பண்ணுவாங்க. ஓகே.
ஓகேங்களா? சரி இன்னொரு விஷயம் லாஸ்ட் டைம் நீங்க சொன்னது வந்து இப்போ நம்மளுடைய கண்டெய்னர் அதுல வந்து அந்த இது பெஸ்டிசைட்ஸ் அந்த இது இருக்குல்ல அது மருந்து இந்த டோஸ் கொடுப்பாங்க ஆமா அப்படின்னு. ஆமா 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 சோ இது நம்மளுடைய கண்டெய்னர் ஃபுல் கண்டெய்னர் ஃபுட் ரிலேட்டடா போனதா இருந்தா ஓகே. இது வந்து எல்சிஎல போறதா இருந்தா எப்படி அதெல்லாம் பண்ணுவாங்க? சார் அது வந்து என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ப்ராடக்ட்டோட தான் உங்க கண்டெய்னர் லோட் பண்ணுவாங்க. சேம் சிமிலர் ஃபுட் ப்ராடக்ட்னா ஃபுட் ப்ராடக்ட் மட்டும் ஃபுட் தான் ப்ராடக்ட்னா பண்ணுவாங்க. ஃபுட் ப்ராடக்ட்டோட தான் போகும். இப்போ கெமிக்கல் இருக்கு, கெமிக்கல்ல போயிட்டு ஃபுட் ப்ராடக்ட் வைக்க மாட்டாங்க. ரைட் ஓகே. ஸோ கேட்டகரி வைஸ் வந்து அது எல்சிஆர் இருந்தா கூட கேட்டகரி வைஸ் செப்பரேட் ஆயிரும். சரி சரி சரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒண்ணு இன்னொன்னு சொல்லுங்க சார். ஆ. கேளுங்க. இன்னொன்னு வந்து இந்த லெஸ் கார்கோல வந்து இந்த டைம் டியூரேஷன் அதிகமாகும் இல்லையா? ஏன்னா போர்ட்ல வந்து டெஸ்டினேஷன் போர்ட்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கிளியரன்ஸ் பண்ணா எல்லாமே மொத்தமா அது 3 நாலு கஸ்டமர்னா அவங்களோட எல்லாருமே சேர்ந்த பிறகு தான் அதை வந்து கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணிடுப்பாங்க. ஸோ அதுல வந்து அந்த டிலே வரும் இல்லையா? இங்க நிறைய டிலே ஆகும். சரி என்ன பண்ணுவாங்கன்னா எல்சிஎல் நல்லா கார்கோல கொண்டு வந்தா. புரிஞ்சுக்கோங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கண்டெய்னர்ல இருந்து கூட்ஸ் வெளிய இறக்கிடுறாங்க. ஆஹா. ஸோ அன்லோடே பண்ணிடுறாங்க. சிஎஃப்எஸ்ல கிளியரன்ஸ் முடிஞ்சு சிஎஃப்எஸ்க்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்க அங்க இம்போர்ட் பண்றீங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்றேன்னா இப்போ என்னோட ப்ராடக்ட் அப்படியே சிஎஃப்எஸ்ல போயிடும். ஓகேங்களா? கஸ்டம்ஸ் போயிருவாமா? சிஎஃப்எஸ்ல போனதுக்கு அப்புறம் நான் பே பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ப்ராடக்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ பெருசா டிலே ஆகுறது இல்ல. என்ன ஓகே. பண்ணுவாங்கன்னா வெசல் வந்து எல்சிஎல் வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்டான வெசல் ஏத்த மாட்டாங்க. டைரக்ட் வெசல் இல்லாம வேற வெசல்ல ஏத்தி விட்டுருவாங்க. அப்போ ஆஹா. வந்து வெறும் 7 நாள் வர்றது வந்து 15 நாள் கழிச்சு வரும். அந்த மாதிரி இஷ்யூ இருக்கு. ஆமா ஏன்னா எல்சிஎல் இருக்கு. வந்து உங்களுக்கு கண்டெய்னர் ஃபுல்லானா மட்டும் தான் கண்டெய்னர் எடுத்துட்டு வராங்க. இங்க இருந்து. இல்லன்னா இங்க இருந்து அடுத்த போட்டு போய் அங்கேயே லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நிறைய ப்ராசஸ் ஆகுது. சோ அதுதான் நான் அந்த 3 ஒரு வெசல் இருக்கு. மதர் வெசல், ஃபீடர் வெசல், பார்ஜி அப்படின்னா என்ன நான் சொல்லி தரேன் அது உங்களுக்கு. சரிங்களா? மதர் வெசல்னா என்ன ப்ராசஸ் நடக்கும், பார்ஜினா என்ன, ஸ்பீடர்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எல்சிஎல்னா என்ன, எஃப்சிஎல்னா என்ன புரிஞ்சுதா? புரியுது சார். புரிஞ்சுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட், ஒரு கொஸ்டின். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணுங்க. பென்னோ பேப்பரோ கையில வச்சிருந்தா நோட் பண்ணுங்க. திருப்பி நான் ஒரு சிபிஎம் கொடுக்குறேன். அதே ஒரு பாக்ஸ் ஓகேங்களா? பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. லென்த் வந்து 45, width 35, height 25, மொத்தம் 200 பாக்ஸ். இதுக்கான சிபிஎம் சொல்லுங்க எவ்வளவு வருதுன்ட்டு. சார் வித் 35 ஹைட் 25 43 35 25 எவ்வளவு வருது? 7.88. 7.88 ஆமா 200 200 பாக்ஸ் பாக்ஸுக்கு. சொல்லுங்க. ஓகே 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 0.039 ஓகே 0.1 ஒரு பாக்ஸுக்கு ஓகே ஓகே into 200 7.875. உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. சும்மா அப்படியே இதா இருக்காதீங்க. அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்க. 7.87 அப்படிதானே சார்? ஆமா. சோ அதே மாதிரி இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. 7.1020 வந்தாலே 7க்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேல்யூ வந்தாலே 8 சிபிஎம் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 5.5 வந்தாலே 6 சிபிஎம் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப 7.8 வந்தாலே 8 தான் கன்சிடர். அப்போ 8 சிபிஎம் உங்களோட ப்ராடக்ட் வந்து 8 சிபிஎம் வருது. இத வந்து எல்சிஎல் ஏத்துவாங்களா, எஃப்சிஎல் ஏத்துவாங்களா? எல்சிஎல். எப்படி எல்சிஎல் ஏத்துவாங்க? ஏன்னா வால்யூம் கம்மி இருக்கும். சோ இதுல மட்டும் ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்கு. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை மெயினா சொல்லி தரேன்னா ஒரு சில டைம் வந்து கண்டெய்னரோட காஸ்ட் வந்து கம்மியாகும். இப்போ சென்னையில இருந்து மலேசியாவுக்கு போறதுக்கு ஃப்ரைட் சார்ஜஸ் 0. எந்த சார்ஜஸ்மே கிடையாது, நில். ஓகேங்களா? இந்த 8 சிபிஎம் நம்ம ப்ராடக்ட் வந்திருக்கு. அப்போ நீங்க இந்த டைம்ல என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு என்கொயரி பண்ணணும். எல்சிஎல் சூஸ் பண்ணலாமா, எஃப்சிஎல் சூஸ் பண்ணலாமான்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க சிஹெச்ஐ கிட்ட என்கொயரி பண்ணணும். சார் சென்னை டு துபாய் போறதுக்கு பெர் சிபிஎம்க்கு எவ்வளோ, ஒரு சிபிஎம்க்கு நீங்க எவ்வளவு சார்ஜஸ் பண்ணுவீங்க? அவர் வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்ப நம்ம சிபிஎம் டோட்டல் சிபிஎம் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 8 8 5 சார் 8 5 சார் 40 அப்போ 40,000 40,000 ஆயிருக்கு. ஓகேங்களா? எல்சிஎல் ஆயிருந்தா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
நம்ம வந்து 20 ஃபீட் ஜென்ரல்லே இந்த ப்ராடக்ட்டை ஏத்திடலாம். ஏன்னா மொத்தமே 8 சிபிஎம் தான் வருது. அப்படிதானே? அப்போ நம்மளுக்கு ஆமா. வந்து 33 சிபிஎம், 8 சிபிஎம் தான் வருது. அப்ப ஈஸியா அந்த கண்டெய்னர் லோட் பண்ணிடலாம். அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க ம். கேட்கணும். சார் 20 ஃபீட் ஜென்ரலோட காஸ்ட் எவ்வளவு சார்ன்னு கேக்குறீங்க. அவரு 30,000 குடுத்துட்டாரு. அப்ப எதை சூஸ் பண்ணுவீங்க? அவர் 45 கொடுத்தாலுமே அதை சூஸ் பண்றதுதான் பெஸ்ட். ஏன்னா நமக்கு அது பெட்டரா போய் சேர்ந்துரும். திருப்பி சொல்லுங்க. அது 42 அல்ல 43 கொடுத்தா கூட 2000 கூட இருந்தா கூட அது ஆ. ஃபுல் கண்டெய்னர் சூஸ் பண்றதுதான் லாபம். இ- ஏன்னா டைம் சேவிங், ப்ராசஸ் வந்து அது மாதிரி ஈஸியா இருக்கும் எல்லாமே. ஓ சோ என்னன்னா நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எல்சிஎல் வந்து 40,000 ரூபாய், எஃப்சிஎல் வந்து 30,000 ரூபாய் ஆயிருச்சு. அப்ப இதுலயே நமக்கு ஒரு 10,000 டிஃபரன்ஸ் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க இந்த இடத்துலயே அப்போ ஃபுல் கண்டெய்னர் எடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஃபுல் கண்டெய்னர் எடுத்தா கூட உங்களோட ப்ராடக்ட் வெறும் 8 சிபிஎம் தான். பாதி இடம் கூட ஃபில் ஆகாது. அந்த பாதி இடம் ஃபில் ஆகலன்ட்டு வேற யாரோட ப்ராடக்ட்டையும் உங்களோட ஃபுல் கண்டெய்னர்ல லோட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த கண்டெய்னர்ல உங்களோட ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். சோ அதனால தான் எப்பவுமே உங்க சிபிஎம் ஒரு 2 சிபிஎம் 3 சிபிஎம் வந்தா எல்சிஎல் போயிருவீங்க. ஒரு 5 ஒரு 7 8ன்னு வரும்போது ஜஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணுங்க. 20 ஃபீட்டா இருந்தா எவ்வளவு சார் சார்ஜஸ் ஆகும்? அப்பனா ஒரு சிபிஎம்க்கு எவ்வளவு சார்ஜஸ் ஆகுது? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணி காஸ்ட் வைஸ் உங்களுக்கு எது கம்மியா இருக்கோ நீங்க அத சூஸ் பண்ணி நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இல்ல புரியுதுங்களா? காஸ்ட் சேமா இருந்தா கூட அதை சூஸ் பண்றதுதான் லாபம். ஏன்னா அது டைமிங் எல்லாமே நம்ம கரெக்ட். சொன்ன டைமிங் காஸ்ட் கரெக்டா உங்களுக்கு இருக்கும். சேமா இருந்தா கூட நீங்க ஃபுல் கண்டெய்னர் எடுத்துட்டு போயிருங்க. உங்க ப்ராடக்ட் சேஃப்டியா போய் சேர்ந்துரும். நீங்க கம்பேர் பண்ணுங்க. ரொம்ப டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா எல்சிஎல் போயிருங்க. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் இது. உங்களுக்கு 2 சிபிஎம் 3 சிபிஎம் வருதுன்னா வெறும் 5,000 முடிஞ்சிரும். ஃபுல் கண்டெய்னர் எடுத்தீங்கன்னா 50,000 ஆயிரும். அப்ப போயிட்டு நீங்க எஃப்சிஎல் போய் எடுத்துட்டு இருக்க கூடாது. சோ அப்ப எல்சிஎல் தான் நீங்க அனுப்பணும். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. அப்படியே ஒரு மாரி அந்த மாரி தான் இருக்கும். ரிப்பீட் பண்ணா கூட நான் ரிப்பீட் பண்றேன். புரியலன்னா கேளுங்க. புரியுதா? இன்னைக்கு நிறைய போன மாதிரி 40% புரியுது சார். புரியல. ஏன்னா 40% புரியுதா? புரியுது. மேம் சிம்பிளா எடுத்துக்கோங்க. எல்சிஎல், எஃப்சிஎல்னு 2 கான்செப்ட். எல்சிஎல்னா லெஸ் தென் கண்டெய்னர், எஃப்சிஎல்னா ஃபுல் கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர் ஃபுல் கண்டெய்னர் லோட் பண்ணீங்கன்னா அந்த கண்டெய்னர்ல உங்களோட ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். எல்சிஎல்லா இருந்தா அந்த கண்டெய்னர்ல உங்களோட ப்ராடக்ட் ஒன் ஆஃப் த பார்ட்டா தான் இருக்கும். 10 பேர்ல 11 ஆளா நீங்க இருப்பீங்க. உங்களோட ப்ராடக்ட் அந்த கண்டெய்னர்ல இருக்கும். எல்சிஎல்ல பொறுத்தவரைக்கும். இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட் வந்து மொத்தம் 8 சிபிஎம் வருது. 8 சிபிஎம் வருது. நம்ம என்ன பண்ணோம்? ஓகே. நம்ம 20 ஃபீட் எடுத்தா மொத்தம் 33 சிபிஎம் வரும். ஆனா நம்ம ப்ராடக்ட் வந்து வெறும் 8 சிபிஎம் தான் வருது. நம்ம எல்சிஎல் தான் சூஸ் பண்ணணும் நீங்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன். ஒரு பெர் சிபிஎம்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா 5,000 ரூபாய். அப்போ 8 5 ஆர் 40,000. நம்ம எல்சிஎல் சூஸ் பண்ணா 40,000 ஆயிருது. ஒரு திருப்பி நீங்க உங்க சிஹெச்ல கேக்குறீங்க, சார் ஃபுல் கண்டெய்னர் சூஸ் பண்ணா எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க. அவரு 40,000 குடுக்குறாரு. ஓகேங்களா? 40,000 30,000 குடுக்குறாரு. 30,000 குடுக்குறாரு. 40 நீங்க 20 ஃபீட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா 30,000 ஆகுது. அப்போ எல்சிஎல் சூஸ் பண்ணா 40,000 ஆகுது. அப்போ எஃப்சிஎல் சூஸ் பண்ணும்போது 30,000 தான் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுவோம்னா எஃப்சிஎல்லே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எல்சிஎல்லை விட. ஏன்னா எஃப்சிஎல்லே காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எஃப்சிஎல் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோ அதுதான் ஒரு கான்செப்ட். புரியுதா? புரியுது. புரியுதுன்னு சொல்றீங்க. சோ இதோட ஓகே. புரியுது. இல்ல இன்னொன்னு அவங்களுக்கு டவுட்டா இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 20 ஃபீட் எடுத்தீங்கன்னா 33 சிபிஎம் இருக்குது. இப்போ அந்த 33 சிபிஎம்க்கு 33,000 வைங்களேன். அப்போ ஒரு சிபிஎம்க்கு வந்து 1,000 தானே வருது. இது எப்படி எல்சிஎல்ல வந்து கூட வருதுங்கிற மாதிரி டவுட் இருக்கலாம். நார்மலா எல்சிஎல்ல வரும்போது அது பிரைஸ் கூடுதல். ஒரு இல்ல, இல்ல. சிபிஎம்க்கான பிரைஸ் அதுதான். ஏன்னா ஒரு சில அன்சீசன் டைம் எப்படின்னா, இப்ப சென்னையில இருந்து சைனால போயிட்டு நிறைய எக்ஸ்போர்ட் நடக்கும்போது கண்டெய்னர் அங்கேயே போய் இது ஹோல் ஆயிரும். ஓகேங்களா? அங்கேயே ஸ்டாப் ஆகுறனால ரிட்டர்ன் இந்தியால வந்து இம்போர்ட் பண்றது கண்டெய்னர் இருக்காது. சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரைட் ரேட் ரொம்ப கம்மியா போட்டுருவாங்க. அப்ப நிறைய எக்ஸ்போர்ட் ட்ரேட் நடக்கும் சைனால இருந்து இந்தியாக்கு. சோ அப்போ நிறைய கண்டெய்னர் உள்ள வர ஆரம்பிச்சிரும். நில்லுன்னு போடும்போது நிறைய கண்டெய்னர் உள்ள வந்துரும். சோ அந்த டைம்ல மட்டும் ஃப்ரைட் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அது எப்பவுமே நம்ம பண்ணும்போது கொஞ்சம் என்கொயரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால தான் நான் இந்த ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருப்பேன். நான் சொல்லிக் குடுக்க மாட்டேன். இந்த மாரி இருக்குன்ட்டு. பட் ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் சொல்லிக் குடுத்தது இந்த ஒரு கான்செப்ட்.
இப்படியும் இருக்கலாம் நம்ம அப்படின்ற எந்த மாதிரி நான் சொல்லி ப்ராடக்ட் கொடுத்தேன். இல்ல சார். நம்ம எத பண்றோமோ அதுக்கு முன்னாடி 2யுமே நம்ம விசாரிச்சுட்டு பண்றது பெட்டர் அப்படின்னு பெட்டர். நீங்க நான் சொல்றீங்க. அதான் சொல்றேன் உங்களுக்கு பெட்டர். ஏன்னா மேபி அந்த அன்சீசன் டைம்ல அந்த ஃப்ரைட்டுக்கான சார்ஜஸ் கூட ஃபுல் கண்டெய்னரே கம்மியா இருக்கலாம். இருக்கும்னு சொல்லல, இருக்கலாம். சார் இது வந்து நீங்க சொல்றது வந்து கல்ஃப்ல சொல்றீங்களா? இல்ல நம்ம இந்தியாக்குள்ள நம்ம பண்ணும்போது இந்த மாரி பார்க்கணுமா சார்? இந்தியாவுக்குள்ள எப்படி பாப்பீங்க? இந்தியாக்குள்ள தேவையில்லையே. இந்தியாவுக்குள்ள தேவையில்ல உங்களுக்கு. கண்டெய்னர் ம். இந்தியா டு அதர் கண்ட்ரி, அதர் டு கண்ட்ரி வைஸ் கண்ட்ரி. நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு தான் நான் சொல்றேன். லோக்கல் பிசினஸ்க்கு நான் சொல்லல. ஓகே. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க அப்படியே இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய திங்க் பண்ணுங்க. அப்படியே எழுதுங்க. ஒவ்வொருத்தரா எழுதுங்க. என்னென்ன டவுட் வருதுன்னு. நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றோம். ஃபர்ஸ்ட் டவுட் கிளியர் பண்றோம். அடுத்தது அடுத்த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எல்சிஎல்னா என்ன, எஃப்சிஎல் என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி 20 ஃபீட்டுக்கு ஜெனரலுக்கும் ஹை கியூபுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல சிபிஎம் எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்சிஎல் எப்படி சூஸ் பண்ணணும், எஃப்சிஎல் எப்படி சூஸ் பண்ணணும். இதுக்கு மேல நான் சொல்லி கொடுத்தேன்னா நீங்க ஓவரால் கன்ஃபியூஷன் ஆயிருவீங்க. இதோட அப்படி இந்த சாப்டர் நான் க்ளோஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்னைக்கு நான் சிம்பிள் சப்ளையர் எப்படி ஃபைன் பண்றது, ஆர்எஃப்கியூ எப்படி பண்றது சொல்லி கொடுத்துருக்கேன். சிபிஎம் கால்குலேஷன்னா என்ன, கண்டெய்னர் டைப்ஸ் என்ன, 20 ஃபீட்னா என்ன, 40 ஃபீட்னா என்ன, எல்சிஎல்னா என்ன, எஃப்சிஎல்னா என்ன, இவ்வளவுதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்னா அப்படியே நீங்க நோட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்ல நம்ம இது டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சிஹெச்க்கு லெட்டர் அனுப்புற ஸ்டேஜ்ல இருக்கிறேன். நான் சிபிஎம்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிஹெச்க்கு நான் லெட்டர் அனுப்பணும். அந்த ஸ்டேஜ்ல நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப ஸ்டப் பண்ண வேணான்ற மாதிரி நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இது ஓகே. சிஹெச்ஏ பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டுக்குமே காமனா ஒரே ஆள் அவங்க அதே ஆட்கள் பண்ணுவாங்களா இல்ல அதுக்கு டிஃபரெண்டான ஒரே ஆட்கள் ஆள் வருமா? பண்ணுவாங்க சார். ஆனா சார் என்னன்னா நான் வந்து நான்றதை விட எஃப்சிஎலுக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஆஹா. எல்சிஎலுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எஃப்சிஎல்னு தனியா கொடுத்துருவேன். எல்சிஎலுக்கு நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நான் வச்சிருக்கேன். எல்சிஎல்னா ஒரு கிளியரா பண்ணி கொடுப்பாரு எனக்கு. எந்த எல்சிஎல் இஷ்யூமே வராது. ஓகே. எஃப்சிஎலுக்கு எனக்கு வந்து வந்து இம்போர்ட் தான் எனக்கு மெயினா நான் பார்த்துட்டு இருக்கிறது. இல்ல இப்போ நீங்க உங்க கண்ட்ரில இருந்து இப்போ நீங்க இந்தியா இம்போர்ட் பண்ணா கூட சொல்லுங்க. நான் என் சிஹெச்ஐ ரெஃபர் பண்ணி விடுறேன். கிளியரா பண்ணி கொடுப்பாங்க. ஆஹா. எந்த இஷ்யூமே இருக்காது ஆஹா. உங்களுக்கு. யா. ஆமா ஆமா. ஓகேங்களா? கண்டிப்பா ஸோ உங்களுக்கு கண்டிப்பா. கிளியரா பண்ணி கொடுப்பாங்க. இப்ப நான் இங்க பண்ணிட்டு இருக்க வந்து அவகேடோ ஆயில் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னேன் இல்லையா? சோ ஆமா ஆமா. அதுக்கு இப்போ வந்து இந்தியால டிமாண்ட் வருது. நான் என்கொயரி நிறைய வருது. ஓகே ஓகே. நீங்க நாங்க இன்னும் ஆர்டர் பினிஷ்டா இன்னும் பண்ணல. ஓகே பினிஷ்டா நாங்க பண்ணல இன்னும். பட் அது எனக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எங்க பாஸ். அது ஓகே ரிஃபைனரி பிளான் கொண்டு வந்து பாட்லிங் பண்றது. பட் கரண்ட்லி நாங்க க்ரூடு தான் யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே சார். ஓகே. சப்போஸ் நீங்க இம்போர்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு நல்ல சிஹெச்ஏ வேணும்னா நான் என்னோட சிஹெச்ஏ கண்டிப்பா. ரெஃபர் பண்றேன். அவங்க கண்டிப்பா உங்களை கோஆர்டினேட் பண்ணி சரி ப்ராப்பரா சூப்பர். உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? சரி சரி சரி. ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ அதனால கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நீங்க அப்படியே லேர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி நடக்கிற கிளாஸை சைமல்டேனியஸா நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்களா நீங்களும் எக்ஸ்போர்ட்டர். ஆர்டர் எடுத்துட்டு நீங்களும் எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். டவுட் வரும். ஏன்னா நீங்க பிகினிங் லெவல்னால கொஞ்சம் டவுட் வரும். நானும் இதை லேர்ன் பண்றதுக்கு எனக்கும் ஒரு 1 இயர் மேல ஆச்சு. இப்போ கூட 1 2 டவுட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. எவ்வளோக்குள்ள ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதனால முடிஞ்ச அளவு உங்களோட ப்ராக்டிஸ் விடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு அப்படியே திருப்பி நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு சிஹெச்ஐக்கு ஒரு லெட்டர் எப்படி அனுப்பணும், அவர்கிட்ட இருந்து எப்படி ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க, அந்த கொட்டேஷனை வாங்கிட்டு அதே மாதிரி சப்ளையர் கிட்ட இருந்து ரிசீவ்டு கொட்டேஷன் வாங்கணும். இந்த ரேட் எல்லாம் வாங்கி காஸ்டிங் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் தான் ரொம்ப முக்கியமான கிளாஸ். காஸ்டிங் எப்படி பண்றது, எப்படி டாலரை சூஸ் பண்றது. இப்போ டாலர்லாம் வந்து பயங்கரமா ஃபிளெக்சிபிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ எப்படி அந்த டாலரை சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியமான கிளாஸ். அதனால மைண்டை ரொம்ப ஃப்ரீயா வச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? ரொம்ப டஃப்பா இருக்குன்ற மாதிரி வராதீங்க. ரிலாக்ஸ் மைண்டோட வாங்க. ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் புதன்கிழமையா? ஆமா ஆமா. புதன். நேத்து நம்ம கொஞ்சம் கஸ்டம்ஸ் போற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட கிளியரன்ஸ்ல ஒரு சின்ன இஷ்யூ. அதனால டேரக்டா மீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு.
சரி சார். ஓகேங்களா? சார் வீடியோ சென்ட் பண்ணவே மாட்டேங்காங்க. வீடியோ சென்ட் பண்ணாதான் சார் எங்களுக்கு டவுட் இருந்தா வீடியோ பார்த்தா தானே சார் புரியும். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ரியா சார் கிட்ட சார் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸே குடுக்காதீங்கன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன் நான். ஏன்? ஏன் அப்படின்னா, நெறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்ம கிளாஸுக்கு கூட போ வேணாம். வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு நெனைக்கிறீங்க. பட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இல்ல உங்களுக்கு சார் எதுவுமே அப்படி இல்ல. புரியாது. இல்ல. கிளாஸ் வந்து நாங்க டைரக்ட்டா இப்ப அட்டெண்ட் பண்ண தான் செய்றோம். நாங்க வந்து வீடியோ பார்க்கல. சப்போஸ் ஒரு டவுட் எதுவும் வந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா நீங்க சொன்னது வந்து எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் குடுக்கும்ல. அதுக்காக வேண்டி கேட்கிறேன். இப்போ இது ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் நான் படிச்சேன். ஷேர் மார்க்கெட்டிங் ஓகே, அவங்க ஃபுல் வீடியோவும் குடுத்துருவாங்க. ஏதாவது ஓகே, டவுட்னா அத மறுபடியும் போய் பார்த்து கத்துக்கிடுவோம். இதுல அப்படி ஓகே. இல்லவே இல்லையே. அந்த இது ஆப்ஷனே வந்து இல்ல. ஷேர் மார்க்கெட் ஓகே. ஷேர் மார்க்கெட் எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் பிசினஸ்ன்றது ஒன்ஸ் நம்ம மைண்ட்ல தான் ஸ்டோர் பண்ணி ஏத்திட்டே இருங்க. ரெக்கார்டிங்ன்றது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப்ஷனல் தான். நான் குடுக்கக் கூடாதுன்னு சொல்லல. ஒரு ஆப்ஷனலா வச்சுக்கோங்க. நீங்க ரெடி ஆவுங்க. மைண்ட்ல ஏத்திட்டு நீங்க ரெடி ஆவுங்க. முடியாத பட்சத்துல ரெக்கார்டிங் பாருங்க. ஏன்னா நாங்க இதுவரைக்கும் பண்ணதுல ரெக்கார்டிங் குடுக்கல. லாஸ்ட் ஒரு 2 கிளாஸா தான் நெறைய பேர் கேட்டதுனால சரி ரெக்கார்டிங் செஷன் இருந்தா பெட்டரா இருக்குமேன்னு சொன்னதுனால தான் நான் ரியா சார் கிட்ட சரி ஓகே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் கிளாஸ் குடுங்கன்ற மாரி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நெறைய பேரோட நீங்க ஓகே நெறைய பேர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஓகே கிளாஸ் தான் ரெக்கார்டிங் இருக்கேன். நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம். நானா பார்க்கவே மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்றது. நான் ரியா சார் கிட்ட சொல்றேன். சரி. நான் ஒரு ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். சார் இந்த லெட்டர் மட்டும் ஒண்ணு சென்ட் பண்ணுங்க சார். ரிக்வெஸ்ட் லெட்டர் ஃபார் கொட்டேஷன். நான் அனுப்புறேன் உங்களுக்கு. சார் அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிக் குடுத்தீங்க. நான் 1/2 அன் ஹவர் லேட்டா தான் வந்தேன். நீங்க என்ன சொல்லிக் குடுத்தீங்க? நான் வேற எதுவும் இதெல்லாம் சொல்லிக் குடுத்தேன். ஃப்ரைட் அது நீங்க வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு 4, 5 வெப்சைட் தான் காமிச்சேன் நான் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? அந்த ரிக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் உங்களுக்கு இப்ப நான் ஃபார்வர்ட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஓகே. சொல்லுங்க. யாராருக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. சார் இந்த மாரி லெட்டர் வேணும். எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் குடுக்குறேன். அது பிரசன்டேஷன் கேட்காதீங்க. என்னால குடுக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. தேங்க் யூ. ஓகே.